வள்ளல் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வணக்கத்தை கொஞ்சம் மனசுல சந்தோஷம் இல்லாம தான் நான் சொல்றேன். ஏன்னா ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா சச்சின் செஞ்சுரி அடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிருக்க மாதிரியே இருக்கு. 2,99,000 இந்த சேனல் ரொம்ப நாள் சப்ஸ்கிரைபர்ல இருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். ஸோ நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் ஒரு செகண்ட் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நேத்தி கூட என் சேனலில் கேட்குறீங்க எங்க பாரி வீடியோ போடலன்னு. வீடியோ போடலன்னு நான் என்னங்க பண்ணுறது? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எல்லா வீடியோவும் உங்களோட ஃபோனுக்கு சேரும். ஸோ ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. வணக்கம் பாரி. வணக்கம். ஒரு அருமையான ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தை எல்லாருமே நெகட்டிவ் ரிவ்யூவாக கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அது நார்மலான படம் இல்லைங்க. அவங்க நார்மல் டேரக்டரும் இல்லை. ஸோ நார்மல் பீப்புளுக்கு அந்த படமே இல்லை. ஒரு மாதிரி அப்நார்மலாக தான் போய் நீங்கள் பார்த்தா தான் புரியும் அந்த படம். இல்லை எப்பவுமே நம்ம படம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல திரை விமர்சகர் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. ஒரு அழகா நீல சட்டை போட்டுக்கிட்டு அப்படி நின்று பேசிட்டு பாப்பல. அதாவது என்னன்னா நான் நினைப்பேன், சரி ஒரு படம் பார்க்க போறாங்க மக்கள், ஒரு 200 ரூபா 300 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு போறாங்க. அவங்களை ஏமாத்துற மாதிரி படங்கள் வந்தா மனுஷன் வெளுத்து வாங்குறாப்ல, நல்ல மனுஷன், மக்களுடைய காசு வீணாகக்கூடாதுன்னு நினைக்கிறாப்ல அப்படின்னு. ஆனா பாருங்க, இந்த படத்துக்கு மனுஷன் இப்போ அது விமர்சிக்கிறாரா பாராட்டுறாராங்கிறது யாருக்குமே தெரியல. சரி, நம்ம மக்கள்னா கமெண்ட்ஸ்ல அந்த ஒரு உணர்வை வெளிப்படுத்திருப்பாங்களான்னு சொல்லி கீழே போனா பச்சை பச்சையா கேட்டு வச்சிருக்காங்க. ஒருத்தன் 200 ரூபாய்க்காக விலை போயிட்டாரு அப்படின்னு போட்டிருக்கான். ஒருத்தன் என்னன்னா சவுக்கு சங்கர் கண்மணி போவார்ல இல்ல கூட நீளம் மாறலாம், இவர் மாறலாமா நிறைய அந்த கமெண்ட் செக்ஷனே ஃபுல்லா நல்லா இருந்துச்சு. இப்ப என்ன அப்படின்னா, சரி நல்ல விதமா விமர்சனம் கொடுத்துருக்காப்ல, சரி நம்மளும் போய் பார்ப்போம், ஏதோ நல்ல படம், ஏதோ தத்துவத்தை உலகத்துக்கு எடுத்து சொல்ற படம் அப்படிங்கறதுக்காக நான் மட்டும் போய் அந்த படத்தை பார்த்து இது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போய் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி, அது ஞாயிற்றுக்கிழமை காலங்காத்தால நானா பாத்தீங்கன்னா உங்களுக்காக இந்த நல்ல நாட்கள் எல்லாம் பயன்படுத்தல. பொங்கல் எல்லாம் முடிஞ்சு விழாவெல்லாம் சிறப்பிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா இருந்ததுனால போனா படத்து பேர் என்னது, காதலிக்க நேரம் இல்லை. படம் பாக்குறதுக்கே அவனுக்கு நேரம் இல்லை போல. உள்ள போறோம், எல்லா சீட்டும் எம்டியா கிடக்குது. நாங்க புக் பண்ண சீட்டு மட்டும் தான் ஃபில் ஆகி கிடக்கு. அதுல முன்னாடி ஒரு கொஞ்சம் பேர் 4 பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்களும் பாதி பேர் எரிச்சல்ல இருக்காங்க, நம்மளும் எரிச்சல்ல இருக்கோம். எதுக்கு இந்த மாதிரி படம் எடுத்தாங்க எனக்கு அதுவும் புரியல, சத்தியமா புரியல. எங்க காசு இருக்குங்கிறக்காக, காசு இருக்கு, அதிகாரம் இருக்கு, தேட்டர் எங்க கண்ட்ரோல்ல இருக்கு, ரெட் ஜெயிண்ட் கிட்ட தான் எல்லா தேட்டர் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக கண்ட கருமத்தையும் படம்னு எடுத்து இவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்களா? இல்லைங்க, கிருத்திகா உதயநிதி அவர்கள் பாத்தீங்கன்னா நல்ல படம் தான் எடுக்க வந்திருக்காங்க. அப்ப அவங்களே அவங்களோட விமர்சனம் எல்லாம் பத்தி என்ன சொல்றாங்கன்னா, யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் எனக்கு வரவே பரவாயில்ல, பிரச்சனை இல்ல. அதுதான் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லைன்னு அவங்க சொன்னாங்கல்ல, அதனாலதான் நாங்க விமர்சனம் பண்றோம். நாங்க விமர்சனம் பண்ணாங்கிறதுக்காக வஞ்சி வச்சு பழி வாங்குற வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படியே பழி வாங்கினாலும் அதுக்கப்புறம் அடுத்த தேர்தல் வரப்போகுது, என்ன படமா எடுக்க போறோம், நம்மள எப்படிங்க பழி வாங்க முடியும்? இல்ல, உதயநிதி அவர்கள் இருக்காருல்ல, அவரே சொன்னாராம், துணை முதல்வர் நீ நல்ல படம் எடுத்திருக்க, அதை பத்தியும் கவலைப்படாத, இது மக்கள் ஏத்துப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. மக்கள்லாம் யாரும் ஏத்துக்கிறது இல்ல, மக்குகளை வேணா ஏத்துக்குங்க, ஏமாத்திருக்காரு. அதாவது மக்கள் ஏத்துக்குவாங்கன்னு சொன்னதே உங்க காதுல மக்கள் ஏத்திருப்பாங்கன்னு வேணா வந்திருக்கலாம். இருக்கிறதுல ஒன் ஆஃப் த ஒஸ்ட் மூவி எவர் மேட் இன் தமிழ் சினிமா, இப்படிதான் நம்ம சொல்லணும். இந்தியன் 2 ஈக்குவலா வருதுன்றீங்க அப்படியே. அதாவது இந்தியன் 2 கூட மக்களை மனசுல வச்சுட்டு எடுத்த படம். இதெல்லாம் ஃபண்டிங் மனசுல வச்சுட்டு எடுத்த படம். ரெண்டு வித்தியாசம் இருக்கு. இது முழுக்க அப்பட்டமான ப்ரொபகண்டா மூவி. அதனாலதான் இந்த ஒரு மொக்க குப்பை படத்தை நெட்ஃபிளிக்ஸ் வாங்குது. புரியுதா? ப்ரொபகண்டா மூவினா அவன் வாங்கிக்குவான். ஆம்பளைய பொம்பளையா கட்டுறது, வெள்ளையா இருக்கணும், கருப்பா, கே மேரேஜ், இந்த எல்ஜிபிடி அஜெண்டா ஃபயர் விட்டு பத்த வைக்கிறது, அப்பா பேர் தெரியாம குழந்தை பெத்துக்கிறது, கண்ட பேரை இது பண்றது, 3 பொண்டாட்டி கட்டுறது, அப்புறம் அவங்க குடும்பத்துக்கு எல்லாம் பதவி இது கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு படத்துல வந்துச்சு அப்படின்னா அவங்கள இந்த நெட்ஃபிளிக்ஸ் இந்த படத்தை வாங்கி எல்லா மக்களுக்கும் போய் பரவட்டும். இப்ப தமிழ் செக்ஷன் மூவில அது வரும். உங்களுக்கு எப்படி ஹிந்தி படங்கள் ரெக்கமெண்ட் பண்ணும், நீங்க நெட்ஃபிளிக்ஸ் போனீங்கன்னா ஹிந்தி படமும் காட்டும், கன்னடா படமும் காட்டும், தெலுங்கு படமும் காட்டும், அவன் என்னென்ன கருமத்தெல்லாம் வாங்கணும்னா அத்தனையும் நமக்கு காட்டும். அதே போல இந்த படம் தமிழ் படம்னு சொல்லி ப்ரொபகேட் ஆகி காட்டும். அப்ப ஆல் ஓவர் இந்தியால இந்த படத்தை பார்ப்பாங்க, சப்டைட்டில்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க நெட்ஃபிளிக்ஸ்ல, உங்களுக்கே தெரியும். இன்ஃபேக்ட் ஹிந்தி டப்பிங் இது எல்லாமே அதுலயும் வந்துரும். பாக்குறவனுக்கு என்ன தோணும், என்ன கருமத்தெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு தோணுமா தோணாதா? சோ பியார் கா டைம் ஹியே பாப்பாங்க, ஃபுல்லா பாப்பாங்க, எல்லாரும் பாப்பாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு குப்பையை தமிழ் சினிமால வச்சிருக்கிறது கேவலத்திலும் கேவலமாகத்தான் இந்த படம் அப்படிதான் விமர்சிக்கணும். என்ன பாரி ஒரு பட்டி மேல போய் விமர்சிக்கிறான்னா அப்படிதான் விமர்சிப்போம். ஏன்னா அவ்வளவு குப்பை இது இந்த படம். இந்த குப்பையை விமர்சிக்கிறதுக்கு அவனுக்குமே துப்பு இல்லாம எல்லாம் பாராட்டிட்டு போறாங்க பாருங்க. அததான் நமக்கு எரிச்சல் ஆகுது. ப்ளூ சட்டை மாறன் மேல எல்லாம் ஒரு மதிப்பு இருந்துச்சு. சரி, மனுஷன் ஏதாவது சும்மா ஏதாவது உட்காந்து பேசாதீங்க, ஒரே நிமிஷம் கை கொடுங்க.
இது பாருங்க ஃப்ரேம்குள்ள எனக்கு கை வருதா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது. ஃப்ரேமுக்கு வெளில ஒரு துப்பாக்கி வச்சுட்டு இப்படி அவன் நின்று விறுவிறுத்து போயிருக்கு தலைவர். துப்பாக்கி முனையில இன்டர்வியூ கொடுத்திருக்காரு போல. அதான் என்ன மனுஷன் வந்து ஸ்லோவான படமா இருந்தாலும் எல்லாரும் போய் பாக்குற வேண்டிய படம் தான். வந்து இது குறிப்பிட்ட ஆடியன்ஸ்க்கு இதே ப்ளூ சட்டை மாறேன் குறிப்பிட்ட ஆடியன்ஸ்க்காக படம் எடுத்தீங்கன்னா அதை சொல்லிட்டு எடுங்கன்னு சொல்றது. இப்போ வந்து குறிப்பிட்ட ஆடியன்ஸ்க்காக தைரியமா படம் எடுத்திருக்காங்க. என்ன குறிப்பிட்ட யார் அந்த குறிப்பிட்ட ஆடியன்ஸ் சொல்லுங்க. 200 ரூபாய் ஊப்பிகளை தவிர்த்து அந்த குறிப்பிட்ட ஆடியன்ஸ் யாரா இருக்க முடியும்? இந்த நேரத்துல தான் நம்ம ஆன்டி இந்தியன் படத்தை ரெண்டாவது என்னன்னா இந்த 200 ரூபாய் ஊப்பிகளாலும் கூட இந்த படத்தை ஏத்துக்க முடியாது. உப்பிகளே காணுமே. எனக்கு தெரிஞ்சு இவங்களே கொடுத்துருக்கலாங்க. ரேஷனுக்கு அந்த துண்டு குடுக்குற மாதிரி எல்லாருமே கொடுத்து போக இலவச இப்படி சொல்லிருக்கலாம். இந்த தியேட்டர்ல இந்த படத்தை நீங்க முத வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் வேலைகள்ல. இல்ல இந்த படத்தை வந்து நீங்க வந்து குடும்பத்தோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு சலுகைகள் கொடுக்கப்படும். கவுன்சிலர் சீட்டு கிடைக்கும். இல்ல வந்து திமுக தரப்புல இருந்து ஏதாவது இப்போ உங்க வீட்டுல வந்து தண்ணி வரலையா, இந்த படம் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக தண்ணி பிரச்சனை வந்து சரி செஞ்சு கொடுப்பாரு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கீமை நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருந்தீங்கன்னா வேணா மக்கள் வந்து அந்த கும்பலாவது இங்க வந்திருக்கும். அதுவும் இல்ல, யாருமே இல்லாம வெற்ற இடம் வேற குளிருங்க. அது அந்த தியேட்டர்ல எல்லாம் வந்து தயவு செஞ்சு ஒரு விஷயத்த சொல்றேன், ஓடாத படத்துக்கு ஏசியே கம்மி பண்ணுங்க தயவு செஞ்சு. ஏன்னா ஒரு 4-5 பேர் உள்ள உட்காந்துருக்கான், அந்த படம் தான் எங்களை கொள்ளுது அப்படின்னு பார்த்தா இந்த யாருமே இல்லாதனால ஏசியும் எங்களை கொலை பண்ணுது. நடுங்கிட்டே பார்க்க வேண்டியது. இவர்னாச்சும் நடுங்கிட்டு தான் பேட்டி கொடுக்குறாப்ல, படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்கறது நடுங்கிட்டு கொடுக்குறாரு. நாங்க நடுங்கிட்டு தான் படமே பார்த்திருக்கோம். அந்த அளவுக்கு கொடுமையை நாங்க அனுபவிச்சு இந்த படத்தை பார்த்தோம். ஒரு பயந்து ப்ளூ சட்டமாரெல்லாம் பயந்து நான் பார்த்தது. ஏன்னா ஒரு காலகட்டத்துல வந்து அவர் வந்து ரோல் மாடலா வச்சிருந்தோம் ப்ரோ. சரி ஓகே ப்ரோ, இப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த வன்மத்துல கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு விமர்சனத்துக்கு வந்துருவோம். இப்ப நான் வந்து இதுவா வந்துடுறேன். I will play the devil's advocate. ஏங்க நல்ல படம் ஏர்மான் சுப்ரமணியம் படம், நல்ல கேமரா, எலிட்டா நீஷா எடுத்திருக்காங்க. உங்களுக்கு என்ன, நீங்க டெவில், உங்களை பொறுத்த நீங்க தானே டெவில் ரோல் பண்றீங்க. டெவிலோட வேலை என்ன? அடுத்து புருஷன் பொண்டாட்டியா ஒழுக்கமா வாழ்ந்தா பிடிக்காது, ஒழுக்கம் கெட்டத்தனமா வாழணும். அதுக்கு ஏதாவது ஒரு கதையை கருமத்தை மண்டையில யோசிச்சுட்டு வந்துட்டு உங்க ப்ரொபகண்டா கொடுத்து படமா எடுத்து மக்களுக்கு எடுப்பீங்க. அதெல்லாம் நாங்க திட்டி தானே ஆகணும். சொல்லிட்டே இருக்கீங்க, என்ன ப்ரொபகண்டான்னு சொல்ல என்ன? நான் ஒண்ணே சிம்பிளுங்க, இந்த படத்துல என்ன வந்து ஆரம்பத்துல இருந்தே போயிரும். அந்த படம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? மொத காட்சி என்ன? பாரு மொத காட்சி. ஓகே, இது ஐவிஎஃப். நம்ம ஒரு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்படுற ஒரு பெண்ணு போய் செயற்கை கருத்தரிப்பு மையத்தின் மூலமாக குழந்தை பெயர் பெறுவதற்கு போறாங்க. அங்க ஸ்பெர்ம் மூலமா பெத்துக்கிறாங்க. அங்க கண்ணை மூடும்போது என் குழந்தைக்கு அப்பா யாரு, என் குழந்தைக்கு அப்பா யாருன்னு சொல்லிட்டு ஒரு பெண் பிரசவத்துல இது பண்ற மாதிரிதான் படமே ஆரம்பிக்குது. அப்பவே நமக்கு ஓரளவுக்கு படம் புரிஞ்சிச்சு இது எந்த அளவுக்கு ஒரு ப்ரொபகண்டா மூவியா இருக்க போகுது அப்படின்ட்டு. அந்த குழந்தைக்கு கடைசி வரைக்கும் அப்பா பேர் யாருன்னு தெரியும். இந்த படத்தோட முடிவு வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ சொல்லிட்டேன், அது சொன்னா சொல்லிட்டு நான் உங்களை காப்பாத்துறோம். இந்த இன்னொன்னு எங்க சேனல்ல வர விமர்சனங்கள்லாம் இந்த படத்தை போய் பார்த்து வாழ வைக்கணுங்கிறதுக்கான விமர்சனம் கிடையாது. அதனாலதான் நம்ம ஆக்சுவலா ரொம்ப டிலேடாவே இது விமர்சனம்னே சொல்ல முடியாது, இது வந்து வருவல் அந்த மாதிரி ரோஸ்ட்பாங்கல்ல அது மாதிரி. ஏன்னா இந்த படத்தெல்லாம் ரோஸ்ட் பண்றதுக்கு எவனும் வந்து உட்கார மாட்டாங்க, நம்ம தான் வந்து உட்காரணும். நானும் ஒரு சேனல் வச்சிருக்கேன், அதுல இந்த படம் நல்லா இருக்கு கண்டிப்பா போய் பாருங்கன்னு நான் சொல்ல போறேன். ஏன்னா சும்மா இருந்தவனை டிக்கெட் புக் பண்ணி கூப்பிட்டு என்னோட ஒரு 2.5 மணி நேரத்தை மட்டும் நாசம் பண்ணிட்டு வர ஆத்தர், மத்தவங்கள மட்டும் சந்தோஷமா இருக்கணுமா? சோ வந்து எடுத்த உடனே அப்பா பேர் தெரியாம ஒரு குழந்தை பிறக்க போகுது, அதை வச்சுக்கிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க அந்த படத்தை. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த பெண் கதாபாத்திரம் இருக்கிறதுலே ஒஸ்ட் ஃபெமினிஸ்டான ஒரு ஐக்கானா இந்த படத்துல வந்து காட்டியிருக்காங்க. தப்பான டாக்ஸிக் ஃபெமினிசம்னு சொல்லுவாங்க. அந்த டாக்ஸிக் ஃபெமினிசம் தான். அவன் வீட்டுல இருக்க அப்பா அம்மா பேச்ச கேட்கறது இல்ல. அதே போல அவங்க அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஆம்பளை எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இலக்கணமா அந்த ஆள் இருப்பாப்ல. எங்க வீட்டெல்லாம் நல்லா பட்டி போட்டிருக்காங்களா பாப்பாருங்க. அதுதாங்க, எதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஏன்டா வீட்டுல பட்டி ஒழுங்கா பாக்கலன்னு சொல்லிட்டு அவ்வளவு புலம்புற நீ உன் குழந்தைய நீ சின்ன வயசுல இருந்து வளர்க்கும் போது ஒழுங்கா பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து அது தப்பு பண்ணும்போது 4 சாத்தி புரிய வச்சு வளர்த்திருந்த அப்படின்னா அது இந்த அளவுக்கு ஒரு இந்த கருமாந்திர கதையெல்லாம் உருவாக்கி இருக்குமா? அதாவது இந்த படம் முழுக்க உருவாயிருக்குமா? இந்த கேள்வி இருக்குல்ல. ஏன்னா அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா முன்னாடி ஒரு டயலாக் பேசுற மாதிரி ஒரு டயலாக வைக்கிறாங்க. எவ்வளவு ஒஸ்டான ஒரு முட்டாள்தனமா. ரெண்டாவது வந்து கொஞ்சம் கூட மக்கள் பற்றிய கவலை இல்லாத ஒருத்தவங்களுடைய கதை தான் அதுதான் இதுல வருது. என்ன சொல்லும் அந்த பொண்ணுன்னா, அவங்க அம்மா வந்து நீ இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி வெளியில எல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி வெளியில எல்லாம் போகாதீங்க அப்படின்னா,
தேவையில்லாத சில மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் நடக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பான தகவல் பரிமாற்றங்கள் மூலமாக கல்யாணங்கள் நின்ற கதையெல்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரே வந்து பாத்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகுது, கல்யாணம் பார்க்குறாங்க, எல்லாம் போயிட்டு அதாவது நிச்சயதார்த்தம்னா இந்த சென்ஸ் ஓகேன்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல வீடுகள்ல, அந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் அவங்க போன்ல நார்மலா பேசிக்கிறாங்க. அப்படி போன்ல பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை பத்தியும் இவரை பத்தியும் பேசும்போது விளையாட்டா அவர் வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து பீர் அடிக்கிறதுலாம் ஒரு சாதனைங்கிற மாதிரி பேசியிருக்காருல்ல. அந்த பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு நானும் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அதாவது இவர் அடிக்கிறது தப்பு இல்லை இந்த ஆளுக்கு, ஆனா அந்த பொண்ணு அடிக்கிறது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆள் என்ன பண்றாரு, அந்த கல்யாணத்தை ஹிப்போக்ரேட் மைண்ட் செட்டு அவர் வந்து என்ன பண்றாரு, அந்த கல்யாணத்தை வந்து கேன்சல் பண்றாரு. ஸோ இது என்ன ஆகுது, அது வந்து குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய மன உளைச்சல் ஏற்படுத்தி இதெல்லாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாதுங்கிறக்காக தான் தேவையில்லாத கம்யூனிகேஷன்ஸ் இல்லை. ஒரு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து ஏன்னா லவ் மேரேஜ் தான் அது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்க. இது லவ் மேரேஜ் இருந்தாலும் அவங்க அம்மா வந்து ஒரு அட்வைஸா, ஒரு காமன் அட்வைஸ் மாதிரி சொல்றாங்க. சொன்னதுக்கு இந்த பொண்ணு உடனே என்ன சொல்லும், அம்மா நீ என்ன வேர்ஜின்னு நீ நம்பிக்கிட்டு இருக்கியா, என் கற்பு போயிருச்சுமா அப்படின்லாம் வந்து ஒரு பொண்ணு பேசுற மாதிரி, ஒரு அம்மா கிட்ட பேசுற மாதிரி. உடனே அவங்க அப்பா வந்து இப்படி பேசக்கூடாது, இது ரொம்ப தப்பு, நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கண்டிக்க வேண்டிய ஆளு அவன் என்ன பண்ணுவான், அந்த ஆளு கீழே குனிஞ்சு இது மாதிரி தேடிய போயிட்டு தரையில பட்டி கரெக்டா போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம். சத்தியமா பட்டி பாக்குறதுக்கு தான் இது பண்ண அப்ப நான் அந்த கதாபாத்திரத்தை நான் சொல்றேன். மனோவர் சொல்ல அவர் நல்ல கதாபாத்திரம் சொல்றேன், நல்ல பாடகர். ஆனா இந்த படத்துல ஒரு கருமாந்திர அப்பாவா நடிச்சிருக்காரு, கருமாந்திர அப்பா. அந்த கருமாந்திர அப்பா வந்து தரையை போய் தடவிட்டு இருப்பாப்ல. இது என்ன மாதிரியான ஒரு சீன், இது என்ன சொல்ல வராங்க இந்த டைரக்டர், எனக்கு அதான் புரியல. ஒரு பொண்ணு வந்து தன்னோட அம்மா கிட்ட நான் வந்து இன்னும் வெர்ஜின்னா நம்பிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு மீனிங் என்ன? அதாவது நானும் ஒரு இன்னொரு யாருனே தெரியாதவனோ இல்ல வந்து வேற யாரோ ஒருத்தனோட நான் வந்து போய் படுத்துட்டு வந்திருக்கேன், புணர்ந்திருக்கேன் அவன் அப்படின்னு சொல்லி அது ஒரு அம்மா கிட்ட தாய் கிட்ட ஒரு பெண் வந்து இப்படி ரொம்ப ஓப்பனா பேச முடியாது. அந்த அப்பா வச்சுக்கிட்டு ரொம்ப ஓப்பனா பேசுறது வந்து என்ன முற்போக்கு, என்ன முற்போக்கு, என்ன புறம்போக்கு? அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, இந்த வந்து இந்த கற்பொழுக்கம் அப்படிங்கிறது தேவையில்லைன்னு சொல்ல வரீங்க, அதுதானே? கற்பொழுக்கம்ங்கிறதோ இந்த திருமணத்துக்கு முன்னாடி இந்த ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணணும். உங்களுக்கு நார்மலைஸ் பண்றதுனால என்ன பிரச்சனை? எத்தனை கேசஸ் நடந்துட்டு இருக்கு தெரியுமா தமிழ்நாட்டுல? ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் மூலமா நடக்கக்கூடிய பிளாக்மெயில தொடங்கி பெண்களை வந்து ப்ரீ மேரிட்டல் ரீதியாக காதல் பண்ணும்போது அவங்கள போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்து வச்சுட்டு மிரட்டுறவே நிறைய பேர் இருக்கான். இந்த ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் மூலமாக அவங்களுடைய கல்யாணத்துக்கு அப்புறமும் நடக்கக்கூடிய சிக்கல்களும் ஏராளம். இணையதளங்கள்ல பெண்களுடைய ஆபாச படங்களாக பல வீடியோக்கள் வந்து பகிரப்பட்டு ஷேர் செய்யப்பட்டு அவங்க வாழ்க்கை நிறைய சூசைடல் கேஸ் நடந்திருக்கு. இப்ப நீங்க எந்த இடத்துல வந்து எதை நார்மலைஸ் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க? சர்டன் திங்ஸ் ஆர் பிரைவேட்டுங்க. அந்த பொண்ணு இப்ப வெர்ஜினா இருக்கணும்னு யாரும் இங்க சொல்லல. பட் ஒரு பொண்ணு தான் வெர்ஜின் இல்லைங்கிறத ஒரு பெருமைப்படுத்துற விதமா சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. புரியுதுங்களா சொல்றது? இட்ஸ் எ பர்சனல் சாய்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. பட் எதனால வந்து அது பெருமைக்குரிய ஒரு விஷயமா மாத்தி கட்டமைக்கிறீங்க? ரொம்ப ஓப்பனா வந்து சொல்ற மாதிரியும் அது அவங்க அப்பா அம்மா வந்து எதுவுமே இது பண்ணிக்காம இருக்கிற மாதிரியும் ரொம்ப தப்பான ஒரு முன்னுதாரணத்தோட இந்த படம் என்பது காட்டப்படுகிறது. இப்ப இது ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லாம இந்த குடும்பத்துல இருந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்கன்னு இல்லாம அவங்களே ஒரு கடைசி விவசாயி மாதிரி நல்ல படம் எடுத்தா நீங்க அப்ரிஷியேட் பண்ணிருப்பீங்க இல்லையா? சொல்றேன், அந்த மாதிரியான நல்ல படங்களை எடுப்பதற்கான அந்த ஒரு ஜெனட்டிக்கல்னு சொல்லுவாங்கல்ல, அது நான் மட்டும் இந்த ஜெனடிக்ஸை பத்தி பேசல, இந்த படத்துல ஜெனடிக்ஸை பேசுறீங்க நீங்க. அதாவது தாத்தா ஃபுட்பால் பிளேயரு, பையன் ஃபுட்பால் பிளேயரு, எவனுக்கு பிறந்தோம்னே தெரியாத அந்த டெஸ்ட் டியூப்ல பிறந்த அந்த குழந்தையும் ஃபுட்பால் பிளேயரு. இது என்ன சொல்ல வராங்கன்னு புரியுதா உங்களுக்கு? ஆனா இன்னொரு டயலாக் சொல்லுவாங்களே பாரு, அதுதாங்க டேலண்டும் இருக்கணும். அந்த டேலண்ட் எப்படி வரும்? இந்த குறிப்பிட்ட விந்தணுகளுக்கு பிறந்தாதான் டேலண்டும். புரியுதா? ஜெனடிக்ஸ். அதாவது தாத்தா ஃபுட்பால் பிளேயரு, தாத்தா அரசியல்வாதி, அப்பா அரசியல்வாதி, பேரன் வரைக்கும் அப்படியே பேரன் அரசியல்வாதி, பேரனுக்கு அடுத்து கொள்ளு பேரனும் அரசியல்வாதியாக வருவான். நாங்க ஜூஸ் எடுத்து கொடுப்போம், தொடச்சு கொடுப்போம், கலெக்டரே வச்சு ஓரம் போடுவோம். ஓகேவா? சோ இந்த ஒரு கதை இருக்கு பாத்தீங்களா? அந்த கதை இந்த படத்துலயும் வருதா இல்லையா? தலைமுறை தலைமுறையாக ஃபுட்பால் பிளேயர்ஸ், தலைமுறை தலைமுறையாக நாங்க தான் வந்து அரசியல் இருப்போம். அந்த உளவியல் தாக்கம் இருக்குல்ல. சோ இந்த உளவியல் இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களோட கேவலமான அந்த கலாச்சார பின்புலங்களை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்து மேலையும் திணிக்கிறாங்க. இது அருவருக்கத்தக்க கலாச்சாரம் இல்லையா இவங்க பேசுறதுலாம், இந்த படத்துல எடுத்திருக்கிறதுலாம்? ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் குப்பை கலாச்சாரம். அந்த குப்பை கலாச்சாரத்தை கொண்டு வந்து தமிழ் சமூகத்துக்கு முன்னாடி காமிச்சு என்னத்தை உருவாக்க பாக்குறீங்க? அதுல ஒரு சிலர் வந்து அது
அதாவது பெரிய அளவுல பேசப்படாத விஷயங்கள்ல இந்த படம் பேசுதான். என்ன பெரிய அளவுல பேசுறதுக்கு நான் கூசுற விஷயங்கள் இதெல்லாம். அதை வந்து இந்த படமாக எடுத்து அதை வந்து புனிதப்படுத்துற விதமா இந்த படத்தை எடுத்து வச்சு, இப்ப இந்த படத்தை பாக்குறவங்களுக்கு என்ன தோணும்? அந்த பொண்ணோட டெசிஷன்ல ஏதாவது தப்பு இருக்க மாதிரி காட்டுறாங்களா? எல்லாமே நார்மலைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. அந்த பொண்ணோட தாட் ப்ராசஸ் ரொம்ப தப்பா இருக்குங்கிற மாதிரி யாராவது அந்த படத்துல ஒரு கேரக்டர் சுட்டி காட்டுச்சா? இல்ல இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குடும்பத்துல இருந்து வந்து எடுக்கிற ஒரு டேரக்டா இருக்காங்க. அவங்க வந்து பாக்குற வேர்ல்டே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லேயரே வந்து ஒரு மாதிரியான லேயரா தான் இருக்கும். நார்மல் வேர்ல்டுல மக்கள் எப்படி வாழ்றாங்க, ஒரு குடும்பம் எப்படி இருக்குன்றத பாத்துருக்க மாட்டாங்க. பார்த்தது தானே ஒரு டேரக்டர் வந்து படமா எடுப்பாங்க. மேபி சில எலைட் ஃபேமிலிஸ்ல வந்து பாத்துட்டு சரி எல்லா இடமும் எலைட் கூட்டம் தான் போல. ஏன்னா எப்ப பார்த்தாலும் இங்க பார்த்தா ஆம்பளை பொம்பளை எல்லா குடும்பம், அப்பா அம்மா ஆத்தா எல்லாம் குடும்பத்தோட கூத்தடிக்குதுங்க, சரக்கு குடிக்குதுங்க. ஒருவேளை இந்த டாஸ்மார்க் வருமானத்துல உங்க சரக்கு கம்பெனி எல்லாம் நல்லா வருமானம் பார்க்கணுங்கிறதுக்காக எல்லாரும் குடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? குடும்பத்தோட இந்த படத்துல பாத்தீங்களா, கல்யாணத்துல இதுல எல்லா இடத்துலயும் குடி 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 குடி. என்னையா இது? அருவருப்பா இருக்கு. அந்த படத்துல காட்டக்கூடிய அந்த சினிமா, அந்த ரிசப்ஷன், நம்ம போய் ரிசப்ஷன் போறோம்னா அங்க ஸ்மெல் எல்லாம் நல்லா இருக்கும். அந்த படத்துல காட்டுற இடத்துல ரிசப்ஷன்ல நீங்க போய் நின்று பாருங்களேன், பாந்தி மூத்திரத்துக்கு நடுவில் நிக்கிற மாதிரி இருக்கும். அது சுத்தி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான ஒரு டேஸ்ட் இதெல்லாம்? எல்லாரும் குடிகார பயலுக, பெண்கள் ஆண்கள் எல்லாம் பாரு, மீட் பண்றதெல்லாம் பாரு, கூத்தடிக்கிற இடம். அடுத்து அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இதுல எந்த இடத்துல என்ன கருத்துக்கு இவங்க உண்மையா பேசி வச்சிருக்காங்க? அவன் என்னடா லவ் பண்ணவ கை விட்டுட்டு போயிட்டாங்கிறதுக்காக ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுகளோடய ஒன் நைட் ஸ்டாண்டு பண்றான், ஸ்ட்ரீக். அதாவது என்னன்னா தொடர்ச்சியா அவன் டெய்லியும் ஒவ்வொரு நாளும் போறான், ஒவ்வொரு பொண்ணோட போறாரு ஹீரோ. என்ன சொல்ல வரீங்க? வேற பொண்ணா எந்திரிக்குது. ஏன்னா எல்லா ஆம்பளையும் வந்து ஏதாவது பொண்ணோட போயிட்டு எனக்கு அந்த பொண்ணு வேணும், இல்லைன்னா நான் வந்து பால்டாயில் குடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறவன் நான் ரூம் போட்டுட்டு. அப்படிலாம் ஏதாவது இருக்காங்களா? அவ்வளவு நாராசமான படங்க இது. அப்படியே இப்படியே ஒரு மாதிரி வந்து எலைட்டா வந்து காமிச்சிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி பெரிய அந்த படமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வே ஆஃப் மேக்கிங் எல்லாமே பழைய முன்னாடியே வந்த லவ் படங்களுடைய அந்த வே ஆஃப் மேக்கிங், மணிரத்னம் படத்துல வர எல்லா சீன்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அது கூட கொஞ்சம் கசடுகள் எல்லாத்தையும் கலந்து அடிச்சு விட்ட மாதிரி இருக்குது படம். தயவு செஞ்சு இந்த படத்தெல்லாம் பாத்துறாதீங்க. இது ஒரு நாளைக்கு நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிட்டான், அவன் ப்ரொபகண்டா பண்றதுக்கு ஓடிடில போடுவான், அதெல்லாம் கூட பாக்காதீங்க. இந்த படத்தெல்லாம் பார்த்து இந்த படத்துக்கெல்லாம் வந்து ஒரு இதை உருவாக்கி விடாதீங்க. ஒரு கான்ட்ரோவர்சிக்கும் கூட இந்த படம் எல்லாம் பாக்காதீங்க. நான் இல்ல நம்ம வியூவர்ஸ் தான் சொல்லணும். அவங்க தான் பாத்தீங்களா போன வீடியோல ஃபுல்லா கமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க. ஆமா, போட்டு இதை பேசுங்கன்ட்டு நான் சரி நீங்க இது சொல்றாங்க அதனாலதான் போய் பார்த்தோமே இந்த படத்தை. ஆனா வெறுப்பு தான் வந்துச்சு இந்த படம் பார்க்க. ஜோக்ஸ் அபார்ட், லைக் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நானும் உங்ககிட்ட சொல்லியிருந்த மாதிரி கேக்குறாங்க அப்படின்னு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த விமர்சனத்தை எண்டா வச்சுக்கோங்க, போய் படத்தை பார்க்காதீங்க. அந்த சைடு போவாதரா, அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிறாங்க அந்த மாதிரி. ஏன்னா இந்த மாதிரியான பேட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்ம குடும்பத்தையே பாதிக்கும். நம்ம குடும்பம், கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையும் பாதிக்கும். இதுல சொல்லப்பட்ட கருத்துக்கள் அத்தனையுமே முட்டாள்தனமான கருத்துக்கள். அந்த பொண்ணு முடிவு எடுக்குது என்னன்னா, ஒரு ஆம்பளையோட தேவை வந்து கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறாங்க. கல்யாணம் பண்ணா குழந்தை கிடைக்கும், கல்யாணம் பண்ணா குழந்தை ஆம்பளை. உடனே அவங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வந்துருச்சு. என்னன்னா குழந்தை கிடைக்கிறதுக்கு ஆம்பளை தேவை கிடையாது, விந்துவே போதும். விந்து வாங்குறதுக்கு எங்க போன நீ? இந்த கேள்வி வரும்ல. ஆம்பளை கிட்ட தானமா போகணும் விந்துக்கு, சந்துக்கா போவ? சரி, அப்ப போனோடனே வந்து ஒரு சைக்கோ கொலைகாரனுடைய விந்தா இருந்தா என்னன்னு உனக்கு எதுக்கு சந்தேகம் வருது? எவன் விந்தா இருந்தா என்ன? எவன் விந்தா இருந்தாலும் ஏன் சைக்கோ கொலைகாரன் விந்து ஏன் இருந்துட்டு போகுது? உனக்கு ஏன் வந்து உனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது அதுல? அப்ப என்ன சொல்ற, சைக்கோ கொலைகாரனோட குழந்தை சைக்கோ கொலைகாரனா இருக்கும்னு நீ நினைக்கிறியா? இல்லங்க, அப்ப ஃபுட்பால் பிளேயரோட பையன் வந்து ஃபுட்பால் பிளேயரா இருக்கிறது கரெக்ட் இல்ல? அதுதாங்க நான் சொல்றேன். ஐயோ ஒரே குழப்பமா இருக்கே. புரியுதா நான் சொல்றது? எதுக்கு நீ பதற? அவங்க சொல்றது என்னன்னா, மறைமுகமா சனாதனம் தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. புரியுதா? பிறப்பின் அடிப்படையில தான் எல்லாம் வருது. அதனாலதான் சைக்கோ கொலைகாரனோட குழந்தையா இருந்துச்சுன்னா அதுவும் சைக்கோ கொலைகாரனா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பயம், படபடப்பு வருது உங்களுக்கு. இப்ப கடைசி வரைக்கும் அந்த படத்துல யாருக்கு அந்த குழந்தை பிறந்துச்சுன்னு தெரியவே இல்லை. நமக்கு தெரியுதான். ஏன்னா மக்கள் வந்து படம் பார்க்க யாரும் கல்லெடுத்து அடிச்சிடக்கூடாது, ஸ்கிரீன் போட்டு கிழிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நமக்கு தெரியப்படுத்திட்டாங்க. அது இவரோட ஜெயம் ரவியோட குழந்தை மாதிரி தான் அது அந்த படத்துல. நமக்கு தெரியும், அதனால நமக்கு கோவம் வரக்கூடாது, மக்களுக்கு கோவம் வரக்கூடாது. ஆனா அந்த குடும்பத்துக்கு, அந்த மானங்கெட்ட ஜெயசூரி, அதாவது மானங்கெட்ட அந்த கதாபாத்திரம் இருக்குல்ல, அவருக்கும் தெரியாது, அந்த பொண்ணுக்கும் தெரியாது, அந்த குழந்தைக்கும் அப்பா யாருன்னே தெரியாது. என்னையா இது ஃபேமிலி? இது டிஃப்ரெண்டா இருக்கு எண்டிங்.
செகண்ட் பார்ட் கடைசி எடுக்கலாம் வரைக்கும் செகண்ட் பார்ட். ஆமா கருமம், இதை போய் செகண்ட் பார்ட் எடுக்கலாம். ட்விஸ்ட் இருக்கறனால தான் செகண்ட் பார்ட் எடுக்கலாம். அங்க போய் வாந்தி எடுத்துட்டு வருது. அவ்வளவு மட்டும் எனக்கு புரியல பாரி. நீங்க சொல்லிருக்கீங்க ஆல்கஹாலை ப்ரொமோட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு என்ன இது வந்து IVF கிளினிக்கோட சங்கங்கள்லாம் எல்லாம் சேர்ந்து வந்து எங்களுக்காக ஒரு படம் எடுங்கன்னு சொன்ன மாதிரியே இருந்துச்சு பாரி. ஏன்னா படத்தோட ஆரம்பத்திலே வந்து IVF பத்தி தான் வந்து இந்த படம் ஃபுல்லாவே IVF வந்து ப்ரொமோட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ப்ரமோட் பண்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். பட் அட் த சேம் டைம் வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு நார்மலைஸ் பண்றாங்க. அதாவது வந்து ஒரு அப்பாங்கிற ரோல் பெருசா தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி பெண்களுடைய அந்த தாட் ப்ராசஸ்க்கு ஒரு வலு கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா யாருக்கோ பிறந்த குழந்தைங்க கூட எவனோ ஒருத்தன் வந்து இன்சியல் போடுறதுக்கு வருவான். ஜெயம் ரவி மாதிரி அந்த கதாபாத்திரம் மாதிரி ஜெயம் ரவி தானே பண்றாரு. யாரோ பெத்த குழந்தை, அவரை பொறுத்த வரைக்கும் தெரியாது. யாரோ ஒரு பெத்தவங்க, ரெண்டாவது வந்து ஆம்பளை மேலேயே வெறுப்பாய் போய் தான் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு தான் தனியா போய் குழந்தை பெத்துக்கிறது. அதுவும் அந்த நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த குழந்தைய பெத்துறதுக்கு முன்னாடி வந்து அந்த பொண்ணு ஒண்ணு சொல்லிட்டு போகும் டைலாக். என்ன சொல்லும்? பையனா மட்டும் பிறந்துராது. என்ன ஏன் பையனா பிறந்த என்ன? ஏன் பையனா பிறந்த என்ன? என்ன பையனா மட்டும் பிறந்துராத? எதுக்கு இந்த டைரக்டர் இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க? எனக்கு அதான் புரியல. என்ன பையனா மட்டும் பிறந்துராத? எதுக்கு அந்த டைலாக்? ஏன் பசங்களா என்ன? அப்ப கேக்குற, இப்ப பொண்ணா மட்டும் பிறந்துராதுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? பிரச்சனை தான், தப்பு தான் அது. பொண்ணா மட்டும் பிறந்துராதுன்னு எவனா சொன்னா ஐயோ எப்படிடா நீ வந்து பொண்ணா பிறந்த என்னடா கழுத்து நிச்சு கொண்டுருவியாடா அப்படின்னு வருவீங்கல்ல. இப்ப கேளு, அந்த டைரக்டர்கிட்ட கேளு, சரி பையனா பிறந்த என்ன பண்ணுவீங்க, கொண்டுருவீங்களான்னு கேளு. கேட்க மாட்டேன், ஏன்னா 200 ரூபாய் கிடைக்காது, மூடிட்டு உட்காருவேன். ஆமா, இப்ப பொதுவா இந்த விமர்சனம் எல்லாம் பண்ணுவாங்களே இன்னும் நிறைய பேர், யாருமே இந்த படத்தை தொடவே இல்லையே. ஏன் அப்ரிஷியேட் கூட பண்ணலங்க? அப்ரிஷியேட் பண்ற மாதிரி எதுவும் இல்ல. அப்ரிஷியேட் பண்ணா நமக்கு மொத்து விழுகும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதே சமயத்துல விமர்சனம் பண்ணாலும் மொத்து விழுகும். அதனால விமர்சனமும் பண்ணாம போறாங்க. நான் கேட்கறது அந்த டைலாக் வந்ததுக்கான காரணம் என்ன? பையனா மட்டும் பிறந்துராத அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி கர்ப்பமாக இருக்கும் பொழுது வேண்டி, அது சும்மா ஒரு அவங்க தாட் ப்ராசஸ்ல வர மாதிரி ஒரு டைலாக் வருதுல, எதுக்கு அது வருது? நம்ம ஆம்பளையா பிறக்கிறதே என்னமோ கேவலமான மாதிரியும் ஒரு பாவப்பட்ட ஒரு விஷயம் மாதிரியும், ஒரு ஃபேமிலியேங்கிற அந்த ஒரு இதே இல்லை. ஆம்பளைனாவே அங்க வந்து ஒரு சரியில்லாதவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரியே தான் அந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே கதாபாத்திரங்கள் அப்படியே தான் இருக்கும். ஒரு கமிட்மெண்ட் ஃபோபிக்காவே தான் எல்லா ஆம்பளையும் காட்டிட்டு இருப்பாங்க. ஏன் ப்ரோ, நம்ம கவுடா கதாபாத்திரம் இருக்குமே. ஓ ஆமால, அதுவும் கமிட். எல்லாருமே அங்க நீங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஆண் கேரக்டர் அங்க ஒண்ணு இருக்கான்னு பாருங்க, இருக்காது. நம்ம முதல்வர் ரெஃபரன்ஸ் அந்த கேரக்டர் என்ன கவுடாவா வந்து கவுடான ஒரு கேரக்டர் இது பண்ணிட்டாங்க. அதான் இல்ல, கவுடாங்கிறது நார்மல் பேராமா, அது சாதி இல்லையா? புரியுதா முட்டு என்னன்னு? அந்த படமே முழுக்க அரசியல் முட்டுகள் தான். அந்த அரசியல் முட்டு என்ன அப்படின்னா, கவுடாவா அப்படின்னு சொல்லி கேட்டாரு, அது சாதின்னு ஆகி போயிருதுல. முதல்வர் ஸ்டாலின் வந்து கவுடாவான்னு கேட்டது ஒரு சாதாரண பேர். அதாவது கர்நாடகர்களுக்கு தெலுங்கர்களுக்கு எல்லாம் அது வந்து பேர். நாங்களே இங்க நாயுடுன்னு தான் சொல்லுவோம், புரியுதுங்களா? முத்துலட்சுமி ரெட்டி திட்டம் தான் சொல்லுவோம். அதெல்லாம் தெலுங்கு கன்னடம்னு வரும்போது அது பேர் தாங்க, நேம் ஒன்லிங்க. இப்ப முத்துராமலிங்கம் வந்துட்டா அது கூட தேவர்னு வரக்கூடாதுங்க, சாதிங்க. அது தேவர்னு வந்தா சாதிங்க, மூப்பொன்னார்னு வந்தா சாதிங்க, இதெல்லாம் வந்தா சாதி. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கவுடான்னு வரலாம், நாயுடுன்னு வரலாம், ரெட்டின்னு வரலாம், நோ இஷ்யூஸ். அதான் கவுடாங்கிற நேம், அந்த நேம் ஆக்கிட்டாங்க. இப்ப நாளை பின்ன கவுடா அப்படின்னு சொல்லி சொன்னாரு முதல்ல, ஆமாங்க பேரை சொல்லி பாருங்க. யோகி பாபு பேரும் கூட தான் கவுடா, அதுல ஹாஃப் தமிழ் ஹாஃப் கன்னடிகா, அதனால கவுடான்னு பேருங்க அது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கு ஒரு முட்டு. இந்த மாதிரி அந்த படத்துல நீங்க உள்ள நோண்டி பாத்தீங்கன்னா பல முட்டுகள் இருக்குது. இல்ல, அவங்க இதுக்கு முன்னாடி 2 படம் எடுத்திருக்காங்க. அந்த படம் எல்லாம் இந்த அளவுக்கு எல்லாம் இருக்காது. இது இவங்க ஆட்சியில இருக்கும்போது நீங்க சொல்ல மாதிரி வேணும்ட்டே வந்து திணிச்சு நிறைய விஷயங்களை வந்து கம்பைல் பண்ணி எடுத்த மாதிரி. என்ன உன்னால கேட்க முடியும்? உன்னால விமர்சனம் கூட பண்ண முடியாது இந்த படத்தை. நீங்க கேட்க முடியாதுதான் ஒத்துக்கிறேன், சரியா? ஆனா நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு கருத்துக்களை ஏன் இவ்வளவு ப்ரொபகண்டா பண்ணும், என்ன எங்க இருந்து வருதுன்னு கேட்கிறேன். மேல இருக்கவங்க சொல்றான், கீழே இருக்கவங்க செய்யறாங்க. நான் அதான் சொல்ல, இது டைரக்ட் ப்ரொபகண்டா. இது எடுத்தவங்களுக்கு தெரியும் இந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதி அவன் அப்ரூவ் கொடுத்தான், இந்த காட்சிகள் வேணும்னு. கே மேரேஜை வந்து ப்ரொமோட் பண்ற படம் இது. அடுத்து அங்கதான் வரலாம்னு நினைச்சேன். கே மேரேஜ் வந்து இன்னைக்கு வரைக்குமே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ரெகக்னைஸ் பண்ணப்படல. புரியுதுங்களா? ரெகக்னைஸ் பண்ணப்படல. அது குழந்தை கட்சிது கடைசியில. அதுதான் நான் கூட வந்து 2 ஆம்பளைங்க நிக்கிறாங்க வெட்டிங் சூட்ல, ரேமன்ஸ் த கம்ப்ளீட் மேன் த ஆட் மாதிரி போட்டு முடிப்பாங்க பார்த்தா அவங்க 2 பேர் தான் வந்து கல்யாணமே பண்ணிக்க போறாங்களா. அவங்க கையில ஒரு குழந்தை வேற கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் மொய்க்கு கடிகாரம் இந்திய அரசாங்கம் அதை அனுமதிக்கல. இப்ப சமீபத்துல கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதுக்கு மேல்முறையீடு பண்ணாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கே மேல்முறையீடு பண்ணி அந்த 5 அமர்வு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லி இந்த ஓரின சேர்க்கையாளர் இந்த சங்கம் எல்லாம் கொண்டு போயிட்டு முறையீடு கொடுத்தாங்க. அந்த இதை வந்து மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மறுபரிசீலனை என்ன சொல்லியிருந்தாங்க, அதுக்கு முன்னாடி தீர்ப்பு என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா,
இது வந்து கவர்மெண்ட் பாலிசியில தான் டெசிஷன் மேக் பண்ணும், நீதிமன்றம் இதுல தலையிடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. பிஜேபி கவர்மெண்ட் என்ன சொல்லிருந்துச்சு, இது வந்து லீகலைஸ் பண்ண முடியாதுன்ட்டாங்க. தடை கிடையாது, பட் அதுக்கான லீகல் இதை வந்து கொடுக்க முடியாது, அவங்களுக்கான எந்த ஒரு திருமண பந்தத்திற்கான அங்கீகாரத்தையும் நாங்க கொடுக்க முடியாது, அது வந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ் வந்து அடிபடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது அப்படியே இருக்குது. அப்படி பண்ண முடியாதுங்கிற பட்சத்துல அவங்களால குழந்தைகளை தத்தெடுக்க முடியாது. புரியுதுங்களா சொல்றது? பை ரூல் வந்து குழந்தைகளை தத்தெடுக்க முடியாது. அப்படி குழந்தைகளை தத்தெடுக்க முடியாதுங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை தத்தெடுக்கிற மாதிரியும் காட்டுறாங்க, கே மேரேஜை வந்து ப்ரமோட் பண்ற விதமாகவும் காட்டுறாங்க. அது ஆக்சுவலா ரொம்ப நார்மலைஸ் பண்றாங்க. அது வந்து எல்லாரும் வந்து ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும். யோகி பாபுலாம் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா அவர் எப்படியே வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணாத மாதிரி இருப்பாப்ல. ஆனா அந்த கல்யாணத்துக்கு வந்துக்குவாரு, கலந்துக்குவாரு. அது மீனிங் என்னன்னா அவருக்கு அதுல வந்து உடன்பாடு இல்ல, பட் வந்து அந்த அதை வந்து அவர் ஏத்துக்கிறாரா, அவங்க கூட போய் அவர் கலந்துக்கு இது பண்ணிக்குவாரா, நார்மலைஸ் பண்ணிக்குவாரா, கோஎக்ஸிஸ்ட் ஆகிக்கிறாராம். சோ இதுதான் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாங்கன்னா இந்த கல்ச்சரை அவங்க கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க. பெசன்ட் நகர்ல ஜஸ்ட் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த எல்ஜிபிடி பண்ணிருக்காங்க. ஆமாங்க, அந்த சப்போர்ட் எல்லாம் வந்துட்டு நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப தனியா இதெல்லாம் பண்ணாதீங்க, எலெக்ஷன்ல சொல்லுங்க, திமுக வந்தால் ஓரின சேர்க்கையாளர்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்படும். அதான் ராகுல் காந்தி சொன்னாரு, இவங்க சொல்ல மாட்டாங்களா? இவங்க சொல்லி வாக்கு கேட்கட்டும்ங்கிற நானு. உங்க வீட்டுக்கு பெண்களோ இது வந்து பெண்ணும் திருமணம் செய்து கொள்வதற்கும் ஆணும் திருமணம் செய்து கொள்வதற்கும் நாங்கள் உழைப்போம், அதெல்லாம் நாங்க நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி நீங்க பிரச்சாரம் பண்ணுங்கிற தமிழ்நாட்டுல. ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? படம் எடுத்துக்கிட்டே போயிருவீங்களா? இதை பரப்பி விடணும் முதல்ல உங்களுக்கு. ஏன்னா இந்த கல்ச்சர் கிடையாது. இந்த கல்ச்சர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரப்பி விட்டு அதை நார்மலைஸ் பண்ணி அதன் மூலமாக இவங்க வந்து ஒரு கன்சால்டேட்டான ஒரு இதை ஒரு ஓப்பனா வெளிநாடுகள்ல நடந்ததே தாங்க. அதே ப்ரொபகண்டா ஸ்கீம் தாங்க. படங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஹாலிவுட்ல அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்ஜிபிடிக்கு இதெல்லாம் பெருசா இருக்காது, அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கும். ரியல் லைஃப்ல அவங்க இருந்தாங்க அப்பவே. ஆனா அந்த படங்கள்ல எல்லாம் ரெப்ரசென்ட் ஆக மாட்டாங்க. ஆனா அதை நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதை ரெப்ரசென்ட் பண்ணி அதிகமா கொண்டு வந்தாதான் அது வந்து நார்மலைஸ் ஆகும்னு சொல்லி அதிகமா ஹாலிவுட் படங்கள்ல காட்ட ஆரம்பிச்சாங்க. பிலடெல்பியான்னு ஒரு படம், டாம் ஹாங்க்ஸ்க்கு வந்து ஆஸ்கர் கொடுத்தாங்க. அப்புறம் ப்ரோக் பேக் மவுண்டன் இந்த ஜோக்கரா நடிச்சாரு. அது மாதிரி ஒரு படமா நிறைய அவங்க வந்து அப்படியே காமிச்சுக்கிட்டே. அப்ப இந்த ஹாலிவுட் படங்கள்ல தொடர்ச்சியாக காட்டப்பட்ட இந்த காட்சிகள் மூலமாக அங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப காமனாக ஆரம்பித்தார்கள். குழந்தைங்க சின்ன வயசுல இருந்தே பார்த்து வளர்றதுனால இப்ப இதுவும் இப்படி இருக்கு போல, இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு போலன்னு சொல்லிட்டு அந்த தவறான லைஃப் ஸ்டைல்களுக்குள்ள அவங்க வந்து கொஞ்சம் படிப்படியா தங்களை அது கிராஜுவலா அந்த கே கல்ச்சர்ங்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த பாப்புலேஷனோட அதுக்கப்புறம் அந்த பாப்புலேஷன் வந்து ரொம்ப டிராஸ்டிக்கான டெவலப்மெண்ட் வந்து கிடைக்குது. இதேதான் இங்கேயும் பண்ண பாக்குறாங்க. சென்னையில அப்படிதான் இந்த வாட்டி கூட்டம் பெருசாயிருச்சு. அப்படியே படிப்படியா நார்மலைஸ் பண்ணி அதை வந்து பழக்கப்படுத்துறது தான், வேற ஒண்ணும் இல்ல. ஆல்ரெடி வந்து ஆல்கஹாலிசம், ஆல்ரெடி வந்து போதைப் பொருள், அதுக்கப்புறம் வந்து கட்டற்ற பாலியல் உறவு, கள்ளக்காதல்கள்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மீசைகள் நிறைய வந்து ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு அலையுதுங்க. இப்ப இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்து எந்த இடத்துக்கு கொண்டு வந்து விடும், என்ன வேணாலும் பண்ணலாம், உனக்கு பாலியல் இச்சை தீரணும்னா நீ என்ன வேணாலும் செய்யலாம்ங்கிற ஒரு இடத்துக்கு வந்துருதுல. அந்த இடத்துல இருந்து தான் இந்த மாதிரியான வாழ்வியல் முறைகள் வந்து உருவாக தொடங்கும். அதுக்கு வந்து லீகல் ரைட் இருக்குது. இப்ப பாருங்க, ஆஸ்திரேலியால எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கே கப்பிலாக இருந்தா அவங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக விசா கிடைக்குமா, ரொம்ப சுலபமாக சிட்டிசன்ஷிப் கிடைக்குமா. அதுவும் முஸ்லிம் நாடுகள்ல இருந்து கே கப்பிலா வெளியில வந்தா அவங்களுக்கு உடனடியா சிட்டிசன்ஷிப் தரப்படுமா. கதையா இருக்குது. ஏன்னா அப்படி கொடுத்துட்டோம்னா, ஏன்னா அவங்க திரும்ப போக முடியாதுல்ல, அவங்க நாட்டுக்கு போனா அவங்களை கொண்டுருவாங்கல்ல, அந்த தடைகள்லாம் இருக்குல்ல. சோ அதனால அவங்களுக்கு உடனே சிட்டிசன்ஷிப் கொடுத்துடணுமா. இந்த மாதிரிலாம் சட்டங்கள் உலக அளவுல போட்டு இவர்களுக்கு வந்து இருக்கிறதுலே அதிகமான சலுகைகளை கொடுத்து இவங்களை பாதுகாத்து இவங்களை வளர்த்தெடுக்க பாக்குறாங்க. புரியுது. அது வந்து இந்த படத்துல நீங்க நல்லா ஒண்ணு கவனிச்சிங்களா, பாப்புலேஷன் பெருகிருச்சு. ஆமா பெருகிருச்சு. அரசியல் இவங்க பாப்புலேஷன் எல்லாம் உங்க குடும்பமே பாப்புலேஷன் பெருகிட்டு தான் இருக்கு. என்ன பண்றது? உங்க அரசியல் குடும்பம் மட்டும் பெருகிட்டே போலாம், மக்கள் மட்டும் நாசமா போய் செத்து போயிடணும். எலைட் மென்டாலிட்டி இது. நீ சொல்லுங்க, ஐயோ குடும்பத்துல இருக்க எல்லாரும் அரசியலுக்கு போறாங்க, யாருமே அரசியல் போகாதீங்கன்னு முடிவெடுங்க, தமிழ்நாடு உருப்படும். அந்த விந்தணுலயே சொல்லுவாங்க, இந்த டப்பால இருக்க விந்தணுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா 1.2 பில்லியன் உருவாக்கலாங்க. சோ பாப்புலேஷன் பெருகிருங்க, அந்த டப்பாவை தூக்கி போடுங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ, முழுக்க அந்த படம் முழுக்க பாப்புலேஷன் பெருகணும், அதனால குழந்தைகள் வேண்டாம். என்ன கருமையா இது? குழந்தைகள் வேணாம், செக்ஸ் வேணும், குழந்தைகள் வேணாம், போதைப் பொருள் வேணும், குழந்தைகள் வேணாம், ஆபாசம் வேணும், குழந்தைகள் வேணாம், கம்பேனியன்ஷிப் வேணும், எவன் கூட வேணாலும் போகணும். என்னையா இது?
முழுக்க முழுக்க அருவருக்கத்தக்க படம். இது வந்து பெண் டைரக்டருங்கும் போதுதான் நமக்கு இன்னும் கருப்பமா இருக்கு. கஷ்டமா இருக்கு மனசு. கஷ்டமா இல்ல, எனக்கெல்லாம் வந்து என்னன்னு புரியல. என்ன பகுத்தறிவு, என்னத்தை பகுத்து ஆராய்ஞ்சாங்க? இப்படி ஒரு குப்பையை கொண்டு வந்து படமா எடுத்து வச்சுக்கிட்டு இதுல என்ன பகுத்தறிவு இருக்குது? குடிக்க போறாங்க, குடிக்கிற இடத்துல எவனோ ஒரு குடிகாரன் வந்து உங்களை நான் பாத்திருக்கேன்னு சொல்லிட்டு வந்து பேசுறான். நீங்க இந்த சினரியாவை மனசுல ஏத்துங்க. அந்த பொண்ணு கதாபாத்திரம் எவ்வளவு ஒரு மழுமட்டியா இருந்துச்சுன்னா இதெல்லாம் பண்ணும்னு, எவ்வளவு மண்டையில ஒண்ணுமே இல்லாத புள்ளையா இருந்தா இந்த வேலையை பண்ணும். இது ஃபெமினிஸ்ட், அறிவாளி ஃபெமினிஸ்ட் வேற, ஒரு ஆர்கிடெக்ட் வேற. இந்த அம்மா 2 பேருமே பாருங்க குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க எல்லாம். பாரு, அந்த பார்ல இது எதுக்கு வரும்? எவன் விந்துக்கு என் குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரியாது, அந்த விந்தணுவை தேடி வருது. அது அந்த விந்துவை தேடி வர இந்த பொண்ணு அந்த சந்தில நின்று பேசும் பொழுது இவர் வராப்புல, இந்த விந்தணு டோனர் இவர் வராரு. இவருக்கு அவங்களுக்கும் பழக்கம் இல்ல. ஒரே ஒரு இடத்துல அவங்க அதுவும் அவங்க பார்த்து பேசிக்கல, அவங்க ஒரு ப்ராஜெக்ட பத்தி பேசுறது இவர் பாத்துருக்காரு. இவர் வந்து பேசுறாரு. பேசணும்னா உங்களுக்கு பார்த்தேன் பேசுறீங்க ஓகேங்கன்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கிக்குவாங்க, இது பண்ணிக்குவாங்க, கிளம்பி வருவாங்க. அப்படின்னா அது ஓகே. இவங்க உடனே வந்து ஃப்ரெண்ட் எல்லாம் மீட் பண்றேன்னு கூட்டு போவாங்க. சரி, அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாரு? குடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க. அதுல ஒரு ஃப்ரெண்டு கே, ஒருத்தர் வந்து கவுடா, எல்லாம் குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் குடிச்சிட்டு இவர் என்ன சொல்லுவாரு, எங்க அப்பா ரொம்ப நல்லா சமைப்பாரு. வெளியூருக்கு போயிட்டு குஷ்டி யாருனே தெரியாது 3 பேரு, அது 3 குடிகார பயல்க. அந்த 3 குடிகார பயல்களையும் நம்பி ஒரு கர்ப்பிணி பெண் வந்து நம்பி போவாங்களாம். அன்னோன் பர்சன்ஸோட. என்னையா படம் எடுத்து வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? வீட்டுல கூட்டு போய் மீன் சாப்பிட வச்சுட்டு கிஸ் பண்ண வந்துட்டாங்க. அவன் கிஸ் பண்ண வந்தாங்க. அவன் இன்னும் கொஞ்சம் காமவெறி அதிகமா இருந்தா என்ன பண்ணிருப்பான்? அந்த பொண்ணுக்கு என்ன சேஃப்டி இருக்குங்க? நல்ல கேப புடின்னு சொல்லி போயிருச்சு. ஐ மீன் லைக் இவனே அதான் கேப போடுறியா? உடனே வந்து நானே ட்ரைவ் பண்ணி போய் விடுறேன். என்னையா இது? அவன் இத்தனைக்கும் அவன் வந்து 1 night ஸ்டாண்டுக்காக தான் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. அவன் இதையும் இது இப்படிதான் பாக்குறான். பாக்குற பொண்ணெல்லாம் கூட்டிட்டு போறான். அவனுக்கு இந்த ஆர்கிடெக்ட் போனோம் பிடிச்சிருக்குது, அவர் கூட்டிட்டு போனோம்னு பிளான் பண்றாரு. அவங்க வீட்டுக்கு போய் சமையல இது பண்ணி சாப்பாடுறாங்க. அப்பாவோட சாப்பாட்டை வந்து ஒரு மாதிரி இதா டச் பண்ணி விட்டு அங்க போயிட்டு அவரு என்ன தெரியும் பிரெக்னெண்டா இருக்காங்க கூட உனக்கு தெரியாது, உடனே கிஸ் பண்ண போறாரு இவரு. என்ன கருமாந்திரம் இது? இது எப்படி ஒரு பெண்ணுடைய பார்வையில இருந்து இந்த படம் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? ஒரு பெண்ணு முன்ன பின்ன தெரியாத 3 பேர் குடிகாரங்களோட, யாருனே தெரியாதவங்க கூட நைட் ஃபுல்லா டிராவல் பண்ணி ஏற கடுப்புல இருக்கேன், கொலவெறியில இருக்கேன். அவர் பழைய படத்தோட ஏதோ இழுக்குதுன்னு பார்த்தா இது என்னையா இது? என்னத்தை வழுக்குது, என்னத்தை இழுக்குது? படத்துல ஓரளவு நல்லா இருந்ததுதான் மியூசிக் மட்டும் தாங்க. அந்த மியூசிக் தனியா பார்க்கும்போது கூட ஓகேங்க. கருமா அந்த சிச்சுவேஷனோட பார்த்தா அந்த பாட்டு சிச்சுவேஷன் வர்றது என்னன்னா, இந்த 3 முன்ன பின்ன தெரியாத குடிகாரங்களோட இந்த பொண்ணு போகும்போதுதான் வழுக்குறாங்களாம் விழுகுறாங்களாம். வழுக்குதடியா என்னத்தை வழுக்குது? ரோட்ல சுத்தி சுத்தி பைத்தியக்காரமா ஆடிக்கிட்டு இருக்காங்க. வழுக்குதான் விழுகுதான். உடனே இது ஒரு இது காட்சி கருமுங்க. ஒரு ஏதாவது இந்த பொண்ணு நித்யா மேனன் போனாங்க, நானும் போறேன்னு போனா என்ன ஆகும்? அப்படி யோசிப்பாங்களா அந்த பொண்ணுங்க? யோசிப்பாங்க. இப்ப இந்த வாரணமாயிரம் படம் வந்துச்சு, எனக்கு கிட்டாரே வாசிக்க தெரியல கூட அதை பார்த்து கிட்டார் வாங்கி கத்துட்டு அப்பா பெண்கள்லாம் நம்மள பாப்பாங்கன்னு தோணுச்சு. நிறைய லூசு பசங்க கிட்டார் வாங்கி தெரிஞ்சாங்க. நீங்க நல்ல வேலை கீழே தட்டிக்கிட்டு போடாம இங்க வாச்சிட்டு இருந்திருப்பீங்க. தட்டிக்கிட்டு வச்சு வாட்சி இல்லைங்க. நான் என்ன பத்தி பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க பாரு. சொல்றேன், அவனுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி படத்தை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகுது. சோ விமென்குள்ள இது வந்து போகும். ஏன்னா பாருங்க, அந்த வீடு அழகா இருக்கு, அவங்க போட்டுருக்க ட்ரெஸ் செம்மையா இருக்கு, லைட்டிங் சூப்பரா இருக்கு, எல்லாமே செம்மையா இருக்கு, நீஷா இருக்கா. சோ அதுல கொண்டு போய் இந்த கருத்தும் சொல்றப்போ ஓகே நம்ம இந்த இடத்துக்கு தான் போகணும் போல. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் என்ன கேக்குறேன், டாஸ்மார்க்கு போறீங்க, சரி, டாஸ்மார்க்ல 3 குடிகாரங்க கூட ஒரு பொண்ணு வந்து அதுவும் கர்ப்பிணி பெண்ணு போயிட்டு அவங்களோட வீட்டுல போயிட்டு ஒரு மீன் குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்றாப்ல, நம்பி போய் சாப்பிடலாமா? இதுக்கு இந்த டைரக்டர் அம்மா வந்து பதில் கொடுக்கட்டும். அப்படி பார்த்தா நல்லா இருக்காதே, பிடிக்காது. அப்ப ஆனா வந்து பார்ல போயிட்டு 3 குடிகாரங்களோட, அப்ப குடிகாரனா இருந்தா கூட சொசைட்டில உயர்ந்த குடிகாரனா இருந்தா ஒண்ணும் பண்ண மாட்டான். பெங்களூர்ல ஒரு ப்ரூவரியில போய் குடிச்சா ஓகே. அது அதான் சொசைட்டி ஸ்டேட்டஸ்ல ஹையா இருக்க இடத்துல குடிகாரனா இருந்தா கூட நல்லவனா இருப்பான். அவனை நம்பி பொண்ணுங்க போலாம், கார்ல போலாம். அப்படி எடுத்துக்கலாமான்னு கேக்குறேன் நானு. ஒரு பையன் சூப்பரா மீமை போட்டிருந்தான் பாரு, 2K கிட்ஸ் மூவி ஸ்டார்டர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு, LGBTQ, அப்புறம் வந்து ப்ரீமேரிட்டல் செக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சேர்றது பெரியது படம் முடித்துக்குள்ள 4 வாட்டி நடக்கணும், இது மாதிரிலாம் போட்டிருக்கான். அப்புறம் பெங்களூர் இதெல்லாம் இருந்தா அது வந்து 2K கிட்ஸ். 2K கிட்ஸ்க்கான படம் கூட சொல்ல முடியாதுங்க. அவங்களும் பாவம். அவங்க மட்டும் என்ன அடுத்த பெத்த குழந்தைக்கு ஜெயம் ரவி மாதிரி இன்சியல் போடுறக்கா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. விவேக் ஜோக்ல வர புயல் ஃபார்ம் ஆயிட்டா மாதிரி சொல்ற அப்படிதான். அந்த இன்சியல் போடுறதுக்கு பெருமையோட வந்து என்னால இன்சியல் போடாம இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இன்சியல் போட்டே தீரணும். ஏன் குழந்தை பிறக்கணும், குடும்பத்தோட இருக்கணும்னா நீ அதுக்கான ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா.
எவனோ ஒருத்தன் பெத்துட்டு போற குழந்தைக்கு வந்து அப்பா கேரக்டர் இன்சியலுக்கு அலைஞ்சின்னா அது வந்து இழிவான ஒரு விஷயம். அதெல்லாம் வந்து உனக்கு நார்மலைஸ் பண்ணி இந்த படத்தை சமூகத்துக்கு முன்னாடி காட்டுறாங்கன்னா என்னது இது? சரி, இந்த மாதிரி அந்த அம்மா வந்து என்னன்னா அவரு கூட வந்து யாருக்கோ முடிவு பண்றாங்க, ஆண் மூலியமாக குழந்தை பெற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால நான் யாரோ ஒருத்தரோட விந்தனுக்கு நான் குழந்தை பெற்றுக்க போறேன். அந்த விந்தனு ரொம்ப ஹேப்பன் டு பியாக எதிர்பாராத விதமாக பல கோயின்சிடென்ட்கள் மூலமாக என்ன நடக்குது, அது வந்து ஜெயம் ரவியோட விந்தனுவாக மாறிடுது. இப்ப அப்படி இல்லை அப்படின்னு ஒரு சைக்கோ கொலனோட விந்தனுவா இருந்தா என்ன பண்ணிருப்ப? அதான் கேக்குறேன். சரி, நீங்க வந்து அந்த போய் பாக்குறீங்க, அந்த ஸ்பெர்ம் பேங்க்கு போறீங்க, ஸ்பெர்ம் பேங்க்ல போனா அந்த கொலகாரன் ஒருத்தனை பாத்தீங்களா, அவங்களோட விந்து தான் சொல்லிட்டாங்க, என்ன பண்ணிருப்பீங்க? இப்ப புரியுதா? கண்ட விந்துக்கு பெத்தெடுக்க முடியாதுன்னு புரியுதா? இதான் சொல்றேன். ஏன்னா ஒரு ப்ராப்பரா இவன் நல்லவன், இவன் ஒழுக்கமானவன், இவன் வந்து கரெக்டா அந்த குடும்பத்தை பார்த்துக்குவான், இவன் பொறுப்பானவன், படிச்சிருக்கிறான், இவனுக்கிட்ட வந்து இந்த ஒரு ஹெரிடிட்டரி ரூட்னஸ் இவன்கிட்ட கிடையாது, இவன் வந்து ஒரு தன்மையாக ஒரு இன்டெலெக்சுவலாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஆண்மகன், இவனை எனக்கு பிடிச்சிருக்கு, இவன் கூட நம்ம பழகுறோம், கேரக்டர் ஒத்து வருது, இவனுக்கும் எனக்கும் வந்து ஒரு வேவ் லென்த் ஒத்து வருது, இவன் என் மேல அன்பாக இருக்கான், பாசத்தோடு இருக்கான், என்ன அரவணைத்துக் கொள்கிறான், இவன் எனக்கு கஷ்டத்திலும் துன்பத்திலும் துணையாக நிற்பான், இவன் வந்து என்னை வந்து ஒரு ஒரு ஆப்ஜெக்டா மட்டும் பார்க்கல, இவன் என்ன நேசிக்கிறான், நாளைக்கு வந்து ஒரு பிரெக்னன்சின்னு ஒண்ணு போகும்போது பெண்களோட உடல்லாம் மாறும், அப்படி பெண்களோட உடல் மாறினாலும் இவன் என் மீது கொண்ட அன்பும் பாசமும் மாறாம இருக்கு, இதெல்லாம் ஒரு பொண்ணு முடிவாக உணர்ந்து இவன் நமக்கானவன் அப்படிங்கும் பொழுது ஒரு ரிச்சுவலிஸ்டிக் பிஹேவியராகத்தான் மேரேஜ்ங்கிற ஒரு சிஸ்டமே வருது. சரி, இதெல்லாம் நடந்துருச்சு. சரி, இப்ப இவன் கூட நம்ம இணையாக வாழலாம். அப்ப அதை உலகத்துக்கு அறிவிக்கிறோம். அது எப்படி வேணாலும் நீங்க அறிவிச்சுக்கோங்க. அதை நீங்க சர்ச்சில் போய் அறிவிங்க, தர்கால போய் அறிவிங்க, கோயில்ல போய் அறிவிங்க, மண்டபத்துல போய் அறிவிங்க, இல்ல ஏதாவது ஒரு சிலையை வச்சுக்கிட்டு சில பேர் பகுத்தறிவு சிந்தனைன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி போயிட்டு நான் இவளோட தான் வாழப் போகிறேங்கிறத அறிவிச்சுட்டு போங்க, அவங்க இஷ்டம், உங்க விருப்பம் அது. இல்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அரசாங்கத்திட்ட போய் பதிவு பண்ணா மட்டும் போதும்னா பண்ணிட்டு போங்க. ஆனா அது என்னன்னா உலகத்திடம் அறிவிப்பது, நானும் இவளும் ஒன்றாக வாழ்வோம், எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒப்பந்தம் என்பது சரியாக இருக்கும், என்ன இவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும், அதனால நாங்க போய் பழகுறோம், சேர்றோம் அப்படின்ற இதுதான் சரி. ஆனா இதை வந்து தப்புன்னு சொல்றாங்க இந்த படத்துல. இப்ப நான் சொன்னதெல்லாம் தப்பு. ஏன்னா இந்த படத்துல காட்டுறதுன்னா அது பேர ட்ரை பண்ணுவாங்க ரெண்டு பேருமே, அதாவது ட்ரெடிஷனல் மேரேஜுக்கு ரெண்டு பேருமே ட்ரை பண்ணுவாங்க இந்த படத்துல, புரியுதுங்களா? அதாவது எவங்கிட்ட வெர்ஜினிட்டி இழந்தாங்களோ அந்த ஹீரோயின், அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த அம்மா வந்து முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அவன் பாத்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணோட போயிருவான். என்ன நீ விந்தனுக்கு வேற ஒருத்தங்கிட்ட போன, அவன் சுகத்துக்கு வேற ஒருத்தங்க போனான், பகுத்தறிவில் இதெல்லாம் அடக்கம் தானம்மா, ஏன் அங்க எமோஷன் வந்து விளையாடுச்சு உன்கிட்ட? பகுத்தறிவு குழு தோண்டி அடக்கம் ப்ரோ, அந்த அடக்கம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. நான் என்ன சொல்றேன், அவன் வந்து ஆமா ஒரு எமோஷனல் மிஸ்டேக், நீ ஒரு எமோஷனலா போயிட்டு மிஸ்டேக் நீ பண்றீல்ல, நீ தான் எமோஷனலா பிரேக் டவுன் ஆன, சரக்கடிக்கிற, தம் அடிக்கிற, உடம்புக்கு கெடுதின்னு செஞ்சு தெரிஞ்சே குடிப்பியா நீ? தெரிஞ்சே தம் அடிச்சதுல இந்த அம்மா இந்த படத்துல, தெரிஞ்சே சிகரெட் அடிக்கிற, தெரிஞ்சே சரக்கு அடிக்கிற, தெரிஞ்சே போய் யாரோ விந்தணு போட்டு குழந்தை பெத்துக்கிற, இதெல்லாம் நீ தெரிஞ்சே பண்ற மாதிரி அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். இப்ப நீ இதெல்லாம் வந்து இதெல்லாம் தப்பு தானே, ஆனா தெரிஞ்சுதானே பண்ற, அதே மாதிரி அவன் தெரியாம பண்ணிட்டான், சரி விட்டுரு, மன்னிச்சு விட்டு போ. அங்க வந்து என்னோட ட்ரஸ்ட் உடஞ்சு போச்சு, என்னோட நம்பிக்கை உடஞ்சு போச்சு. ஆனா இவங்க அம்மாவோட நம்பிக்கை உடைப்பாங்க, இவங்க அப்பாவோட நம்பிக்கை உடைப்பாங்க, புள்ள படிக்குது ஆர்கிடெக்டா மாறுதுன்னு சொல்லி எல்லாம் விட்டா, இல்ல நான் ஒருத்தவங்க கூட போய் என் வெர்ஜினிட்டி லூஸ் பண்ணிட்டேங்க, அப்புறம் அவங்க அப்பா அம்மா கிட்ட கன்சிடரே பண்ணாது. இது ஒரு பிஹேவியர். அப்பா அம்மா கிட்ட கூட கன்சல்ட் பண்ணாம ஒரு பொண்ணு வந்து தன்னோட வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்குது அப்படின்னா இது எப்படி நீங்க வந்து கரெக்டா இதை எடுத்துக்குவீங்க சொல்லுங்க? நீங்க என்ன மாதிரியான கைடன்ஸ இந்த படத்துக்கு கொண்டு வந்து இவங்க பண்ணி வச்சிருக்காங்க? அருவருப்பான ஒரு கலாச்சாரம் இது. இந்த அருவருக்கத்தக்க கலாச்சாரத்தை தமிழர்கள்ட்ட வந்து திணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச அமரன் படம் வந்ததுங்க, அது போய் முதல்வர் பார்த்தாரு, பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாராட்டினாரு, எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது வந்து முதல்வரோட கண்ணில் படலன்னு நினைக்கிறேன். அவர் பார்த்தது கண்டிப்பா அந்த படத்தை வந்து விட்டு போய் மாட்டாரு. ஹீல் அப்ரிஷியேட் திஸ். அவர் பார்க்கல, அவர் ஏன் இந்த படத்தை பார்த்து வந்து இந்த அமரன் படம் பார்த்துட்டு வந்து நல்லா இருக்குன்ற மாதிரிலாம் வந்து நிறைய வீடியோ வச்சு ஏன் இந்த படத்துக்கு வரணும்? அவர் கண்ணை தாண்டி அவர் தான் ஒரு பெஸ்ட் சென்சரா இருந்திருப்பாரு. அவரை பார்க்க வேணுட்டு அவர் கண்ணுக்கு மறைச்சு அவர் பின்னாடி செஞ்சுட்டாங்க ரிலீஸ். எனக்கு அப்படிதான் தோணும். என்னன்னே தெரியல. ஆனா இந்த மாதிரியான தமிழ் கலாச்சாரத்தை மாக்கரி பண்ற படங்கள் இது வெளிப்படையா சொன்னா தமிழர்களுடைய கலாச்சார பண்பாட்டு கூறுகள் எல்லாத்தையுமே வந்து கேவலப்படுத்தக்கூடிய படங்கள் இவைகள் எல்லாம். இது வந்து நம்ம வந்து எதர்ச்சியாக அவங்களுடைய கருத்தை சொல்கிறார்கள்,
அப்பெல்லாம் நம்மளும் நம்ம கருத்தை தான் சொல்றோம். ஆனா அதை அவங்க எல்லாம் பொறுத்துக்க முடியுமா? எல்லாருமே யூடியூப்ல அவன் கருத்தை தான் சொல்றான், அவங்களாம் பொறுத்துக்க முடியுதா? அப்ப தமிழர்கள்ட்ட மட்டும் நாங்க பொறுத்துக்கணும் நீங்க என்ன வேணாலும் சொல்லுவீங்க, கருமத்தெல்லாம் படமா எடுத்து கொண்டு வந்து எங்க கிட்ட திணிப்பீங்க, இது எங்க குழந்தைகள்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப தெளிவா இந்த படத்துல சொன்ன ஒரே விஷயம் என்ன தெரியுமா? கடைசியில அந்த குழந்தை வந்து கேட்கும் பாத்தியா என் அப்பா யாருன்னு. இதுதான் நடக்கும். ரியாலிட்டி இந்த படத்துல வந்த ஒரே ரியாலிட்டி அது ஒண்ணுதான். கேள்விக்குறியோட முடியுது படம். அதுலயும் என்னன்னா அப்பா யாருன்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். எவனோ ஒருத்தன் வந்து இதுதான் அப்பான்னு சொன்னீங்கன்னா இவன் அப்பா இல்லைன்னு அதுலயே சொல்லும். இல்ல இது எங்க அப்பா இல்ல ஜெயம் ரவி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் அது. ஆனா எனக்கு ஒண்ணு இன்னொன்னு சொல்லுங்க. ஒரு நிறைய கமல் கூட வந்து பாத்தீங்கன்னா அவரோட கலைஞானின்னு சொல்லுவாங்க, ஆர்ட், அவர்கிட்ட அந்த மூவி மேக்கிங் எல்லாமே தெரியும். பட் அதுல வந்து சில கருத்துக்கள்லாம் திணிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஸோ தவறான கருத்தை அட்லீஸ்ட் ஒரு படத்தை தெரிச்சா அட்லீஸ்ட் ஆர்ட் ஃபார்ம் மூவி மேக்கிங்கா நல்லா இருக்கணும். ஸோ இந்த கருத்தெல்லாம் தாண்டி வச்சுட்டோம். ஆஸ் மூவியாவே இது ரொம்ப போரிங்காவும் ரொம்ப கிளீஷேவாவும் இருந்த மாதிரி தான் எனக்கு வந்து தோணும். எனக்கு என்ன நான் ஓப்பனா சொன்னா இந்த படத்தை நான் பார்க்கும் பொழுது இவங்களுக்குலாம் ஒரு கில்ட் இருக்குங்க. நம்ம வாழ்றது வாழ்க்கை என்பது ரொம்ப கேவலமான வாழ்க்கை, அசிங்கமான வாழ்க்கை, இப்பெல்லாம் யாரும் வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு கில்ட் என்னமோ இவங்க வீட்டுல இருக்கு. அந்த கில்ட் எல்லாம் இவங்க நியாயப்படுத்துறதுக்கு, இவங்களை அவங்களே அப்பீஸ் பண்ணிக்கிறதுக்கு, இதுதான் ஒரு லைஃப் ஸ்டைலுங்க, இப்படியும் வாழ்வாங்கங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அதனால எங்களை எல்லாம் அருவருப்பா பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கமாகத்தான் இது படுது. ரொம்பவே ரொம்ப அப்சர்டான படம் இது. இதுல என்னன்னா அந்த பொண்ணோட முடிவு, அதுல அந்த பொண்ணு வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு நல்லா சம்பாதிக்கிற ஒரு படித்த ஒரு பொண்ணாக அதுல அந்த பொண்ணு யோசிக்கவே இல்லை. அந்த வே ஆஃப் திங்கிங்லாம் ஒரு ஆம்பளை இது கூட என்னமோ அப்படியே யோசிச்சு என்ன உடனே டக்குன்னு போயிட்டு ஐவியில இது பண்ணிட்டு அவங்க எடுத்துக்கிறாங்களாம், குழந்தைய உருவாக்கிக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் ஆண் குழந்தையா பிறந்துடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பேச்சு இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்துருது, ஆண் குழந்தையா தான் பிறக்குது, இட்ஸ் a boy அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வல். அது வரைக்கும் எப்படா விடுவீங்கன்னு பொறுத்து இருந்து இன்டர்வல் விட்டாங்க. அப்புறம் இட்ஸ் பாய்ன்னு சொல்லி முடிக்கிறாங்க. எனக்கு ஆனா தெளிவா தெரியும் கடைசி வரைக்கும் இந்த கதையில வந்து அப்பா இவர் தான். ஏன்னா அவன் தான் தயாரா இருக்கானே, எவன் பெத்த குழந்தைக்கு இன்சல் போடுறதுக்கு இவன் தான் தயாரா இருக்கானே. இவன் கிட்ட சொன்னா என்ன சொல்லினா என்ன. 90ஸ்லாம் ஒரு பாட்டுல வரும், அம்மா வந்து சொன்னாதான் அப்பாவின் பேர் தெரியும் சோகமா பாடுவான். இதுல பாத்தீங்கன்னா ஜாலியா பாடிட்டே முடிக்கிறாங்க. அம்மாக்கே தெரியாது எப்படி சொல்றது, அம்மாக்கு தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு. காதல் கோட்டை படத்துல அது கடைசியில வந்து 2 பேரும் சேர்ந்துருவாங்க. படம் ஃபுல்லா வந்து கிராஸ்லாம் பண்ணி போவாங்க. நிறைய 90s படம் வரும். இந்த படத்துல வந்து என்னங்க கடைசி வரைக்கும், அதாவது இவங்க கேப் கப்பிலும் வந்து குழந்தைய வந்து தத்தெடுத்துக்குவாங்க. அந்த குழந்தைக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காம அவங்க வளர்த்துருவாங்க. நம்ம ஒரு சமீபத்துல ஒரு நியூஸ் பாத்தீங்கல்ல, வெளிநாட்டுல 2 கே கப் அபியூஸ் பண்ணிட்டானுங்க. எத்தனை வருஷம் தண்டனை தெரியுமா? 100 years. 100 years சொல்லிதான் ஆகணும். இங்க சில விஷயங்கள் நம்ம சொல்லாம கடந்து போக முடியாது. 2 கே கப்பிள் வெளிநாட்டில், அது நியூஸ் இருக்கு, நீங்க நெட்ல போய் தேடி பாருங்க, பேரெல்லாம் சொல்ல விரும்பல. அந்த அவங்க 2 பேரும் வந்து குழந்தைய தத்தெடுத்திருக்காங்க. 2 பெண் குழந்தைகளை வந்து தத்தெடுத்திருக்காங்க. அந்த குழந்தைகளை வச்சு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த குழந்தைகளை ஆபாசமாக படம் எடுத்து அந்த குழந்தைகளோட அவங்களே புணர்ந்து அந்த வீடியோ எல்லாத்தையும் சைல்டு பார்னோகிராஃபி இதுக்கு வித்திருக்காங்க. தனித்தனியாக அந்த சில ஏஜென்சிக்கெல்லாம் வித்திருக்காங்க. இப்ப அதுல இன்வெஸ்டிகேஷன்லாம் மாட்டிருக்காங்க. இவங்க தெரிஞ்சதான் அந்த குழந்தைகளை அபியூஸ் பண்ணிருக்காங்க. அபியூஸ் பண்ணணுங்கிறதுக்காக அந்த குழந்தைகளை தத்தே எடுத்திருக்காங்க. இப்ப இவங்களுக்கு வந்து அந்த கோர்ட் நீதிமன்றம் என்பது 100 ஆண்டுகள், அவங்க எல்லாம் சாவர வரைக்கும் அவங்க சிறையில தான் இருக்கணும், 100 ஆண்டுகளுக்கு சிறை தண்டனை கொடுத்து நீதி வழங்கி இருக்கிறாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இவங்க 2 பேருக்கும் அந்த தண்டனை கொடுத்தாச்சு. அந்த 2 குழந்தைகளுக்கு எதிர்காலம் டிராமா முடிஞ்சு போச்சு. அந்த 2 குழந்தைகளுடைய உளவியல் என்னவாயிருக்கும்? அப்பா 2 பேரும் அவங்க 2 பேரும் அப்பான்னு நினைச்சுக்கிட்டு அந்த குழந்தைய சின்ன குழந்தைல இருந்து அவங்க சின்ன குழந்தை ஒரு சின்ன வயசுல இருந்து அவங்க எடுத்திருக்காங்க. எத்தனை அபியூசர்ஸ் வந்து அது உணர்ந்து வாங்கியிருக்கும்? அந்த குழந்தையுடைய உளவியல் என்னவாக இருக்கும்? இனிமேல் யாராவது உண்மையா பாசம் காட்டினா கூட அதை நம்ப முடியுமா? அந்த குழந்தையால என்ன மாதிரியான டிராமாடைஸ்டான ஒரு லைஃப் வந்து அந்த குழந்தைங்க வாழ்ந்திருக்கும்? ஏதாவது யோசிக்க முடியுமா? அந்த குழந்தைகளோட இழப்புக்கு யாராவது வந்து நீதி கொடுக்க முடியுமா? இதுதான் இங்க விஷயம். தெரியலங்க அவங்களுக்கு மொத்தத்துல உலகத்துல என்ன நடக்குன்னு தெரியல. அவங்க அதெல்லாம் விட்டு ரொம்ப தள்ளி இருக்காங்க. நல்லா இந்த மாதிரி படம் அதான் நீங்க எல்லாம் வந்து கிளப் பப்புக்குள்ளேயே இருந்துட்டு யோசிக்கிறது. இந்த படமும் அப்படிதான். ஏதோ பப்பு கிளப்புக்குள்ள உட்காந்தே யோசிச்சிருப்பாங்க போல எல்லாம். அப்படியே அந்த ஆங்கிள் இருந்தே யோசிச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கிறது. ஒரு இடத்துல கூட இந்த படம் வந்து ஒரு சரியான யதார்த்தத்தோட இந்த படம் நகரவே இல்லை. ஒரு இடத்துல கூட யதார்த்தமே இல்லை படத்துல. சும்மா அத்தனையும் வந்து நமக்கு தோணுனதான் கதை, நமக்கு தோணுனதான் இதுங்கிற மாதிரி, நம்ம கையில தான் கவர்மெண்ட் இருக்கு, யார் என்ன பண்ணிட முடியும், அந்த படத்துக்கு என்ன சென்சார் எல்லாமே கரெக்டா வரும், படத்தை விட ரிலீஸ் பண்ணு, யார் என்ன சொல்லிடுவா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இதுல என்ன காட்சி நல்ல காட்சி? இதுல ஏதாவது ஒரு நல்ல விஷயம், இந்த சமூகத்திற்கு தேவையான ஒரு விஷயம் ஏதாவது சொல்லப்பட்டுச்சா? ப்ரொமோட்டிங் ஆல்கஹால், ப்ரொமோட்டிங் ட்ரக்ஸ், முழுக்க அதுதான் அந்த படம் முழுக்க.
ஆண்கள் பெண்கள் எல்லாம் குடிச்சா ஒரு ஸ்டேட்டஸ்ன்னு காட்டுறாங்களா இல்லையா அந்த படம் முழுக்க? குடிக்கிறது ஒரு ஸ்டேட்டஸ், குடிக்கிறது ஒரு வே ஆஃப் லைஃப். ஹே யூ ஆர் ப்ரோமோட் டு வைன் அப்படின்னு ஒரு டயலாக் இருக்குல்ல, அது என்ன ப்ரொமோட்டட் டு வைம்னு? குடிகாரி ஐடியாடின்னு கேட்க வேண்டியதானே? ஸ்டைலா இருக்குல்ல. அப்ப என்ன நீ குடிக்க ஆரம்பிச்சாடி, நீ குடிகாரி ஆடி அப்படின்னு சொல்லி கேட்கற இடத்துல இல்லாம வந்து வைனுக்கு ப்ரொமோட் ஆயிட்டாங்களாம். சோ தேவையான அளவுக்கு இந்த படத்தை அலசிட்டோமா இல்ல ஏதாவது விட்டுட்டோமா? அப்படி அலசருக்கு எதுவும் இல்ல. ஆனா முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே நமக்கு ஞாபகம் வந்ததெல்லாம் சொல்லிட்டோம். உங்களுக்கு ஏதாவது இல்லங்க, அந்த ஜெயம் ரவிக்கு ஒரு லவ்வர் இருந்துச்சு, அந்த பொண்ணை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டீங்க. டிஜே பானுங்க, நல்ல ஆக்ட்ரஸ்ங்க அவங்க. யாருன்னு தெரியல எனக்கு. தொடர்பு குச்சி மாதிரி இருக்குன்றாங்க அந்த படத்திலே. பாடி ஷேமிங்கும் கூட. இது என்ன பெண்ணியம் பேசுறீங்க, அதெல்லாம் பேசுறீங்க, ஒரு பொண்ணு ஒல்லியா இருந்துச்சுன்னா தொடர்பு குச்சியாட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அது ஒரு நகைச்சுவை. அதாவது இவங்க பாடி ஷேமிங் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம மாதிரி ஆட்கள் ஏதாவது சொல்றோம், எப்படி பாடி ஷேமிங் பண்றேன்னு கொடி பிடிச்சிட்டு வந்துருவாங்க. ஆனா இவங்க படத்துல மட்டும் பெண்கள் ஒல்லியா இருந்தா தொடர்பு குச்சிட்டு போறது. சரி, ஓகே. அப்ப அந்த பொண்ணு வந்து ஒரு மாடலா இருக்கும். அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி லவ் பண்ற மாதிரி காட்டுவாங்க. இவர் ஜெயம் ரவி தான் கமிட்மெண்ட் ஃபோபிக்கா இருப்பார்ல, அது குழந்தைகள் வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதனால அந்த பொண்ணு வந்து முடிவு பண்ணிட்டு கரெக்டா அவர் நிச்சயதார்த்தம் வச்சிருப்பாப்புல, நிச்சயதார்த்தத்துக்கு வராம அந்த பொண்ணு போயிடும். ஆமா. திரும்ப திரும்ப வந்து அந்த பொண்ணு திரும்ப வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து இன்சியல் போடலான்னு இருக்கிற ஒரு விஷயத்துல இருப்பாப்புல, எப்படியாவது இன்சியலை வந்து பதிவு பண்ணி ஆகணுங்கிற ஒரு யோசனை இருக்கும்போது அந்த பொண்ணு திரும்ப கிளம்பி வந்து என்னதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி அது நிற்கும். உடனே வந்து அங்க ஒரு இதா இருக்கும். அப்புறம் அந்த பொண்ணே திரும்ப வந்து புரிஞ்சுக்கும் இவங்க காதல்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடும். இதுதான் ஒரு கதாபாத்திரம். இதெல்லாம் எதுக்கு இந்த கதாபாத்திரம்லாம் உள்ள இருந்துச்சு, என்னதுக்கு அந்த மாதிரி காட்சிகள், என்ன எனக்கு ஒன்றும் புரியல. உடனே அந்த பொண்ணு வந்து கட்டி பிடிக்கும், இந்த அம்மாவுக்கு மூஞ்சி போயிடும். ராம்காம் ப்ரோ, அப்படிதான் பண்ணும். எனக்கு என்ன புரியலனா, அந்த நித்யா மேனன் கேரக்டர் என்ன உளவியல்ல சுத்துதுன்னு எனக்கு புரியல. அது பண்றதெல்லாம் சரி, அடுத்த பண்றதெல்லாம் தப்பா? இவ யாரோட வேணாலும் போவாலாம், இவ எவன் கூட வேணாலும் போவாலாம். 3 பேருக்கு அவனே தெரியாம அவங்க கூட கிளம்பி போவானா, அவன் முத்தம் கொடுக்க வருவானா, அப்புறம் அவங்க கிட்ட இருந்து கிளம்பி வருவாலாம், திரும்ப போவாலாம், காஃபி கொடுக்க வரவங்க கிட்ட கூட டேட் போலாமான்னு யோசிப்பாலாம், இவ எல்லாம் பண்ணுவாலாம். ஆனா அவ காதலியா இருப்பாலாம், கல்யாணத்துக்கு போய் அந்த கல்யாணம் தரப்பட்டு அவ கட்டி பிடிச்சா இவளுக்கு மூஞ்சி மாறிடும். கரெக்ட். எனக்கு என்ன புரியல, உனக்கும் அவனுக்கு எந்த தொடர்பும் இல்ல, அவன் ப்ரப்போஸ் பண்ணல, நீயும் ப்ரப்போஸ் பண்ணல. அப்படி இருக்கும்போது அவன் வந்து அவங்க வேற ஒரு பொண்ணு வந்து அவன் கூட வந்து கட்டி பிடிக்கிறதோ, அந்த பொண்ணு வந்து அவங்க கிட்ட அன்பாக பழகுறது உனக்கே எரியுது. இல்லைங்க, என் ஹஸ்பண்டா வேலைக்கு சேரலான்னு இருக்கப்போ வந்து வேற கம்பெனில அவனை ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்னா இதுவா இருக்கும். அப்ப இது என்ன மாதிரியான உளவியல்? இது எனக்கு தான் புரியல. அப்ப அது என்னன்னா, நித்யா மேனனோட கேரக்டர் வந்து இருக்கிறதுலே ஒஸ்டான செல்ஃபிஷ் கேரக்டர்ங்கிறது தெரியுதா? இன்னொன்னு கவனிச்சிங்களா, அவன் குழந்தைக்கு இன்ஷியலுக்கு போடுற அளவுக்கு அவன் வந்து இறங்கி வருவான். அவனே கல்யாணம் பண்ணிக்கலாம்ங்கிற தாட் ப்ராசஸ்லாம் அவன் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கும். ஆனா அவன் கம்ப்யூட்டர் பார்த்துக்கிட்டு இருப்பான். உடனே இதுக்காக தான் வந்தியா, என்னோட கெரியரை ஸ்பாயில் பண்ணதான் வந்தியான்னு சொல்லிட்டு ஜெயம் ரவியை கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ்ன்னு சொல்லி விரட்டி அடிப்பா. பாத்தீங்களா? புரியுதா நான் சொல்றது? அதான் சொல்றேன்ல, நித்யா மேனன் கேரக்டர் இருக்கிறதுல ஒஸ்டான செல்ஃபிஷான கேரக்டர். நல்லது பண்ணலாம்னு வருவான் அவன், நல்லது பண்ணலான்னு வருவான். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்கணும்ல, இதாவது யோசிக்குது அந்த பொண்ணு, என்னன்னு கேட்கறது இல்ல. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க சிஸ்டம்ல அப்படின்னா, அவன் என்ன சொல்லியிருப்பான், இல்ல என் போட்டோ இது கீழே விழுந்துச்சு, சிஸ்டம் இது ஆன் ஆச்சு, என்னன்னு பார்த்தேன், கோட்டேஷன் போட்டுருந்துச்சு, சரி ஒரு ஆர்வத்துல என்னன்னு பார்த்தேன், முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு கான்வர்சேஷன் கொடுக்க மாட்டா. திருடதான் வந்த மாதிரி இப்ப இதுக்காக தான் யூஸ் பண்ணிக்கிட்டியா பையனை, அது இதுன்னு பேசி அவனை விரட்டி விடுறது. அதான் எனக்கு எல்லாம் புரியுது. நித்யா மேனனோட அழகுல வந்து இந்த விஷயத்தெல்லாம் அப்படியே என் கண்ணுல இருந்து வெளில போயிடுச்சு. தெளிவா ஒரு டாக்ஸிக்கான ஒரு கட்டுமானத்தை ஏற்படுத்திருக்காங்க அந்த கேரக்டர்ல. அதாவது என்னன்னா, நித்யா மேனனோட கேரக்டர் முழுக்க முழுக்க செல்ஃபிஷான ஒரு கேரக்டர். தான் செய்யறது எல்லாம் சரின்னு சப்பக்கட்டு கட்டக்கூடிய கேரக்டர். செய்யறதெல்லாம் தப்பு, அயோக்கியத்தனம், அராஜகம், கிட்டத்தட்ட ஒரு திமுக உளவியல் மனநிலை. திமுக எல்லாமே தப்பா தான் பண்ணோம், ஆனா நாங்க பண்றதுதான் சரின்னு பேசும் அந்த கட்சி, சொல்றேன். அது போல நித்யா மேனன் கதாபாத்திரம் பண்றதெல்லாம் தப்பு தான். அப்பா பேச்ச கேட்காது, அம்மா பேச்ச கேட்காது, எல்லாம் தப்பா பண்ணிட்டு வரும். ஆனா தான் பண்றதுதான் சரின்ட்டு வந்து நிற்கும். புள்ளைய பெத்துக்கும், அப்ப இல்லைனாலும் புள்ள வேணும்னு சொல்லி பெத்துக்கும். ஆனா அந்த புள்ளைய ஒழுங்கா வளர்க்காது. அந்த புள்ள 2 முறை காணாம போகும். என்னையா பேரண்டிங்க? அதுல இவர் வேற பாராட்டுவாரு, சிங்கிள் பேரண்டிங் எவ்வளவு ஈஸி. என்ன ஈஸி, 2 முறை தொலைச்சிருக்கியா அவங்க கூட பழகினதுலயே? என்னது இது, குழந்தைய 2 முறை தொலைக்குது. அந்த குழந்தை கூட ஏதாவது இருந்தாங்களா? எங்க போனா, எப்படி போவான் குழந்தை? அந்த பையனா வெளியில போறான், அந்த பையனா உள்ள வரானா, நீ கூடவே இருக்கிறது இல்ல. நீ கூட இருந்தீங்கன்னா எப்படி அந்த பையன் வெளியில போவான்? அது நம்ம இந்த படத்துல வந்து காட்டப்பட்ட பெண்கள் கதாபாத்திரம்லாம் ஒஸ்ட். அம்மா கேரக்டர் ஒஸ்ட். அம்மாவும் ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு தெரியல, எப்படி எடுத்து சொல்லணும்னு தெரியல, ஒன்னும் தெரியாத மாதிரி. அதாவது அவங்க என்ன பிற்போக்குவாதியும் அவங்க அம்மா. ஏன்னா மன்னிச்சிடுறா, சாரி, என்ன தப்பு பண்ண நீ மன்னிப்பு கேட்க?
உன் புள்ள உனக்கு தெரியாம குழந்தை பெற்றிருக்கா, நீ அதனால அவகிட்ட பேசாம இருக்க. நீ என்ன தப்பு பண்ண? எதுக்கு நீ மன்னிப்பு கேட்கற உன் பிள்ளைகிட்ட? அவதானே அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். கரெக்டா? இந்த படத்துல என்ன காட்டுறாங்க? என்ன கரெக்டா பண்ணிருக்கா அந்த கதாபாத்திரம்? நீ போய் மன்னிப்பு கேட்கிற ஒரு அம்மாவா? என்னங்க தப்பு பண்ணுச்சாங்க அம்மா? எதுக்குங்க மன்னிப்பு கேக்குது? கரெக்டா? என்னடா படத்தை வச்சிருக்கீங்க? தப்பே பண்ணல அந்த அம்மா, ஆனா அந்த அம்மா மன்னிப்பு கேட்கணும். இவ போய் வீட்டுல சொல்லாம கொள்ளாம குழந்தை பெத்துக்குவா, இது பண்ணிக்குவா, இவகிட்ட வந்து அவங்க மன்னிப்பு கேட்கணுமா? அப்ப எவ்வளவு டாக்ஸிக்கான ஒரு படத்தை இந்த படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, இல்ல பெண் டைரக்டர் இதுக்கான அவார்டு கொடுங்கடா, கிளம்பி வாங்க, ஏதாவது வெளிநாட்டுல இருந்து ஏதாவது சங்கம் ஆரம்பிச்சு வந்து அவார்ட் கோஸ் டு சொல்லி கொடுத்துட்டு போங்க. அதை உங்க சன் டிவில போட்டு விளையாடுங்க. பண்றாங்களா என்ன மட்டும் பாருங்க. இது நடக்கும். அப்படியா சொல்றீங்க? நடந்தாலும் நடக்கும். நம்மள மாதிரி ஆட்கள் வந்து இது பேசி இது குப்பைன்னு சொல்றதுனால மேபி நடக்காம இருக்கலாம். கண்டுக்காம கொடுங்க. இப்ப எல்லாம் இப்ப வரைக்கும் பாராட்டி தானே வச்சிருக்காங்க. படம் வந்து எத்தனை நாள் ஆச்சு? இப்ப வரைக்கும் பாராட்டி தானே வச்சிருக்காங்க. எவன் வந்து விமர்சிச்சிருக்கான்? ஒரு 4 யூடியூப் சேனல்ல கூப்பிட்டு அந்த நடிச்சவங்க எல்லாருமே இன்டர்வியூ எல்லாம் எடுத்திருக்காங்க, பாராட்டி தான் எடுத்திருக்காங்க. குப்பை படத்துக்கு இவ்வளவு பெரிய பாராட்டி எதுக்கு? நான் சொல்றேன், குப்பை படத்தை குப்பை படம் என்றுதான் நாம் சொல்லணும். அதுதான் ஒரு சரியான விமர்சனம். இரண்டாவது, இது சமூகத்திற்கு கேடு. டிஎம்கே இஸ் இன்ஜூரியஸ் டு தமிழ்நாடு, டிஎம்கே காசஸ் காம், அந்த இது போடுற மாதிரி இந்த படம் அதுதான் போடுற மாதிரி. ஞாபகம் ஏர்போர்ட் போறப்ப பாத்தீங்களா ஒரு போர்ட்ல? நானே கேக்குறேன், அந்த படத்துல அந்த சீனை வைக்கிறீங்க, அந்த சீனை கட் பண்ணி எடிட்டிங் எல்லாம் போயிட்டு அந்த படத்தை 2-3 முறை பார்த்து தானே வெளியிட்டீங்களா, இல்ல பார்க்காம வெளியிட்டீங்களா? அவங்களுக்கே போர் அடிச்சு போல, பார்க்காம தான் வெளியிட்ட மாதிரி இருக்குது. சரி, சப்போஸ் ஒரு டைரக்டரா பார்த்திருப்பீங்க, பார்க்கும்போது கொட்டை எழுத்துல பாத்தீங்கல்ல, அந்த ஏர்போர்ட்ல என்ன போட்டிருந்துச்சு? ஒண்ணு கன்னடால இருந்துச்சு, இன்னொன்னு இங்கிலீஷ்ல இருந்துச்சு. அவன் மானஸ்தன், கர்நாடகக்காரன் மானஸ்தன். தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு? ஹிந்தி, தமிழ். யார் கையில கவர்மெண்ட் இருக்குது? சொல்ல மாட்டீங்க, உங்க குடும்பம் தானே. நீங்க பாருங்க, நான் படம் எடுக்கிறதுக்கு ஷூட்டிங் போனேன் பெங்களூர் ஏர்போர்ட்ல, பாருங்க நம்ம படத்துல கூட நான் வச்சிருக்கேன் அந்த சீனை. கன்னடத்துல இருக்கு, அடுத்து ஆங்கிலத்துல இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல பாருங்க மும்மொழியில இருக்கு. ஆனா நம்ம கவர்மெண்ட் வந்து இருமொழி கொள்கை. தமிழ்நாடு தான் மொழி போராட்டத்தை வந்து முதல்ல எடுத்தது கையில. ஆனா நம்ம மாநிலத்துல வந்து இப்ப ஹிந்திலயும் போர்டு வந்துட்டு இருக்கு. அதை நம்ம அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கணும்ல. அதெல்லாம் ஏதாவது ஒரு என்ன இருக்கா? தெரிஞ்சுதான் வச்சீங்களா, இல்ல தெரியாம அந்த போர்டை வச்சீங்களா? எங்க கண்ணில் படுது காட்டணும். அவங்க மானஸ்தர்கள், இருமொழி கொள்கையோடு இருக்கு. இப்ப கேட்கலாம்ல, ஹிந்திக்காரன் வந்தா இங்கிலீஷ் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் 3 மொழி, அதுல தமிழ் தான் சின்னதா போடுறது. இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்கிறது அந்த படத்துல அந்த ஒரு சீன்ல, அந்த ஒரு காட்சியில அந்த அவங்களை அறியாமையே காட்டியிருப்பாங்க போட. அவ்வளவு யோசிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம சொல்றோம் கண்ணுல பட்டிருக்குல்ல, படாமையே அதை எடுத்தீங்க, கண்டிப்பா கேமரா வச்சிருப்பீங்க, எடிட்டிங்க பார்த்தான்னு இருப்பீங்க. அங்க 2 மொழியில தான் இருக்குது, நம்ம ஊர்ல ஏன் மும்மொழியில இருக்குதுன்னு கேட்டு அதை மாத்தணும்ல. மாத்துவீங்களா? மாத்த மாட்டீங்க. என்ன யோசிப்பீங்க? இவங்க 2 பேரும் நம்மளை பத்தி இவ்வளவு எதிராக பேசுறாங்களா, நம்ம எடுத்த குப்பை படத்தை வந்து விமர்சிக்கிறாங்களா, இவங்க மேல என்ன கேஸ் போடலாம் தான் யோசிப்பீங்க. யார் 2 பேரு? யார் 2 பேரு? நீங்களும் நானும் தாங்க. 2 பேர் ஆயிட்டோமா? சரி, எனக்கு இன்னும் புரியல. ஃபெலிக்ஸ், இவரு வந்து சவுக்கு சங்கர், அவங்க 2 பேரும் தானே ஒன்னா போனாங்க. இப்ப நீங்க மட்டும் என்ன தனியா எஸ்கேப் ஆக பாக்குறீங்க? கேமரா நிறைய பேர் தெரியும் பாருங்க. கால் வந்து கருப்பு, இது வந்து சிவப்பு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓஹோ, உங்களுக்காக தலைகீழாகவும் ரைட்டு, இப்படி சொல்லுங்க. இப்ப சிகப்பு சட்டை, கருப்பு தாடி ப்ரோ. ஐயோ வேணாம், டீகோடிங் குரூப்ல கூட்டு போயிருங்க. எனக்கு என்னன்னா, இந்த படத்தை விட்டு எப்படியா வெளில போயிடலாமே நம்ம அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா பார்த்துட்டோம், அவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு பார்த்தா செம ஸ்லோவா போச்சு. ஸோ அவ்வளோ நல்லா இருந்த அந்த காலத்துல நல்லா இருந்த விடிவி படத்துல 2 கேரக்டர் மட்டும் தான் படம் ஃபுல்லா வரும். ஒரு லவ் மூவினா எப்பவுமே அந்த பேர் மட்டும் தான் ஃப்ரேம்ல வந்துட்டே இருப்பாங்க. ஸோ செம்மையா கிராஃப்ட் தெரிஞ்சவங்களால மட்டும்தான் அது நல்லா எடுக்க முடியும். இந்த படமும் செம்ம போரு. அண்ட் இந்த கருத்துக்கள் மட்டும்தான் என்ன மொழிப்படைய வச்சுட்டே இருந்தது. ஐயோ என்னடா இது இப்படி காட்டியிருக்காங்களே, இந்த மாதிரி காட்டியிருக்காங்களே, ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே ப்ரொபகண்டாக்காக இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம இறுதியாக இந்த படத்தின் மீது வைக்கக்கூடிய விமர்சனம். இது வந்து தப்புன்னு சொல்றதுக்கே நமக்கு ஒரு தயக்கம்னா என்னது? இது இந்த ப்ளூ சட்டை மாறன் மாதிரியான விமர்சகர்களுக்கு, அதாவது இது வந்து ஸ்லோ மூவிங் படம், ஆனா வந்து இந்த கலாச்சார காவலர்கள் எல்லாம் வந்து இதுல வந்து கோபிச்சுக்குவாங்கன்னு தெரிஞ்சே தான் அந்த படத்தை எடுத்துக்கிறாங்க. கலாச்சாரம் ஒண்ணு இருக்குன்னு ராஜா, கலாச்சாரம் ஒண்ணு இல்லைன்னா யார் வேணாலும் உன் பொண்டாட்டிக்கு வந்து நாளைக்கு பேசலாம். அது புரியுதா புரியலையா? கலாச்சாரமே இல்ல, என்ன நடக்கும்? உன்னை விட ஒருத்தன் வசதியா வந்து நிப்பான், கலாச்சாரம் இல்லாத பெண்கள் போயிடுவாங்க.
கலாச்சாரம்னு ஒண்ணு இருந்தா தான் அதெல்லாம் நடக்காது. இது நம்ம கணவர், இவரோட தான் நம்ம இருக்கணும். அவன் கணவருக்கு வந்து வயசாகும் போது மேபி உடம்புல வலு இல்லாம போயிடலாம், ஒரு ஆக்சிடென்ட்ல கை கால் கூட போயிடலாம். கணவர் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா, அந்த கலாச்சாரம்னு ஒரு விஷயம் இருந்தா தான் அவங்களோட இருக்கணுங்கிற நிர்பந்தம். இயற்கையில நீங்க போனீங்க அப்படின்னா இந்த கலாச்சாரம்லாம் கிடையாது, விலங்குகள்கிட்ட அது கிடையாது. அதனால என்ன ஆகும்னா, இப்போ ஒரு 2 பறவை இருக்கு, ஆண் பறவைக்கு உடம்பு சரியில்லாம போகுதுன்னா என்ன பெண் பறவை பண்ணும், அடுத்த முறை அது கூட இனம் சேராது. கரெக்டா கழட்டி விட்டு போய்கிட்டே இருக்கும், அது செத்து போயிடும். இது மாதிரி ஓகேவா உனக்கு? ஓகேனா சொல்லு. இன்னைக்கு வரைக்கும் ஆசிடால பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து எத்தனை ஆண்கள் வந்து திருமணம் செய்து கொண்டு அதெல்லாம் நீ சாதனைன்னு போட்டுட்டு இருக்க. கலாச்சாரம் தாண்டா அதை காப்பாத்துது. அவளுடைய அழகை நீ சிதைத்தாலும் அவளுடைய உள்ளத்தை நான் காதலிச்சிருக்கேன், அவளுக்கு நான் உண்மையா கல்யாணத்தை பண்ணி வாழுவேன்னு சொல்லி அந்த கலாச்சாரம் தாண்டா பாதுகாக்குது. பெத்த தாயை ரோட்ல விட்டு போகாம எவ்வளவு கஷ்டம்னாலும் தூக்கி சுமந்துட்டு போறான்ல, கலாச்சாரம் தாண்டா பாதுகாக்குது. பெத்த தாயை ரோட்ல விடக்கூடாதுங்கிற கலாச்சாரம் தான். அனிமல் இன்ஸ்டிங்க்ட்ல யோசி. அனிமல் இன்ஸ்டிங்க்ட்ல பெற்ற குழந்தையாக இருந்தாலும் தனக்கு ஆபத்துன்னு வந்தா விட்டுட்டு ஓடும். எல்லா மாடும் திரும்பிலாம் சண்டை போடாது. மான்லாம் பாத்திருக்கீங்களா, குட்டி பிறக்கும், வேற ஏதாவது இது வந்துச்சுன்னா விட்டுட்டு ஓடும். ஃப்ளைட். அதுதான் இயற்கை. இயற்கை ரொம்ப ப்ரூட்டல். ஆனா மனிதர்கள் அப்படி கிடையாது. நம்மளோட கலாச்சார பண்பாடுகள் நம்மளோட இரக்க குணத்தையும் நம்மளோட மாரலையும் பாதுகாக்கிறதுக்காக கட்டமைக்கப்பட்டது. இந்த கலாச்சாரம் இல்லாம, கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்கு ஆட்கள் இல்லாம இருந்தா உலகம் தறிகெட்டு போய்விடும். கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்கனால தான் இந்த சைல்டு பார்னோகிராஃபி, சைல்டு அபியூஸ் இதெல்லாம் தப்புன்னு பேசிக்கிட்டு இருக்க. கலாச்சாரம் இல்லைன்னா என்ன சொல்லுவ? காசு கொடுத்தா எல்லாம் சரின்னு ஆயிடும். கரெக்டா? இதுதான் தப்பு. கலாச்சாரம் தேவை. தவறான ஒரு பழக்கம் இருக்கு, அதை நீ மாத்தினா பரவாயில்ல, ஆனா சரியான பழக்கத்தையும் நீ மாத்தணும்னு நினைக்கிற. ஒட்டுமொத்த கலாச்சாரத்தையும் அழிச்சு விட்டு மனிதர்கள் எல்லாம் விலங்காண்டிகளாக, கொடூரமான மிருகங்களாக மாற்றுவதற்கு ஒரு அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. அதுவும் எனக்கு என்ன பெரிய வருத்தம்ல பெரிய கவலை, அபாயம் இருக்குது தமிழ்நாட்டுக்கு. இது ஆளும் குடும்பம், இது தமிழ்நாட்டை சும்மா கிடையாது. 3 தலைமுறைக்கு மேல நீங்க ஆண்டுகிட்டு இருக்கீங்க. தாத்தா இருந்தாரு, மகன் வந்தாரு, பேரன் வந்துட்டாரு, கொள்ளு பேரனை கொண்டு வந்து மேடையில் உட்கார வைக்கிறீங்க. ஒரு அதிகாரி கலெக்டர் அவரை நிப்பாட்டிட்டு உங்களை உட்கார வைக்கிறீங்க. நடந்துச்சா இல்லையா? தலைமுறையாக இந்த ஆளும் குடும்பத்துல இருந்து இந்த மாதிரி தமிழ் சமூகத்தை அழிக்கும் விதமான கருத்துக்கள் வருது. எப்படி பார்த்துட்டு போக முடியும்? ரொம்ப அபாயகரமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி தமிழ்நாடு போய்கிட்டு இருக்கு. தமிழர் வாழ்வியலை, தமிழர் பண்பாட்டு கூறுகளை காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய இவர்கள் தமிழர்களுடைய கலாச்சார பண்பாடுகளை நமக்கு பாடம் எடுப்பானுங்க. உட்காந்துக்கிட்டு எடுக்கிறாங்களா இல்லையா? தமிழ் புத்தாண்டு எது தெரியுமா? நீதான் சொல்லுமே எங்களுக்கு. பாடம் எடுப்ப, டெசிஷன் மேக் பண்ணுவ, பாலிசி மேக் பண்ணுவ. இவங்க கையில இவ்வளவு ஒரு அபாயகரமான ஒரு கருத்தியல் என்பது இந்த குடும்பத்துக்குள் உலாவி கொண்டிருந்தால் அது தமிழ் சமூகத்தை எவ்வளவு பெரிய பாதிப்புக்கு கொண்டு போய்விடும். இது தமிழ் இன அழிப்புல ஒரு பகுதியாகவே நான் பார்க்கிறேன். கலாச்சார அழிப்புங்கிறது இட்ஸ் எ ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட். அதை இவர்கள் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு செய்கிறார்கள் அப்படிங்கிறத என்னுடைய குற்றச்சாட்டு. அதை சினிமா மூலமாக நம்மை கெடுக்கிறார்கள். ஆல்கஹாலிசம் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நபர்கள், மதுக்கடைகளை மூடுவோம்னு சொல்லி சபதம் எடுத்துக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்த திமுக அரசு இன்னைக்கு வரைக்கும் மதுக்கடையை மூடல. மதுக்கடையில மது வியாபாரத்தை குறைக்கவும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த அரசு ப்ரமோஷன் மாதிரி தன்னோட படங்கள்லையும் மதுவை வந்து ஊக்குவிக்கும் விதமா படத்தை எடுக்கிறாங்க. அப்படின்னா மது கலாச்சாரத்தை கொண்டு வந்து தமிழ் சமூகத்து மேல ஊக்குவிச்சு ரொம்ப எலைட்டா காட்டுறாங்க. அப்படின்னா அதுக்கு பொருள் என்ன? இது அழிப்பு தானே, இன அழிப்பு தானே. திமுக இன்னும் ஒரு மறைமுகமான இன அழிப்பு தானே தமிழ்நாட்டுக்குள்ள செய்யுது. அதுக்கு எல்லா விங்ஸையும் பயன்படுத்துது. இன்னைக்கு டைரக்டர்னு ஒரு விங்கையும் பயன்படுத்துது. அவங்க குடும்பத்துக்குள்ள இருந்து எல்லாமே நாசகர செயலில் ஈடுபடுறாங்க. இதுல எல்லாம் ஆர்கிடெக்ட், கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த படம் முழுக்க G2. தட்ஸ் ஹவு G2 இஸ் ஃபார்ம்டு அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. பாத்தீங்களா, 2 பில்டிங் வருமா, அதான் G2. இருக்க விவசாய நிலத்தெல்லாம் அழிச்சிட்டு அங்க நாங்க ஏர்போர்ட் கட்டுறோம், லுலு மால் கட்டுறோம்னு வந்து கிளம்பி வந்துட்டு, ஆனா இவங்க வந்து படத்துல பாத்தீங்கன்னா இயற்கையோடு ஒன்றிய கட்டிடம். எப்படிங்க எனக்கு புரியல. கிரீன் ஸ்ட்ரக்சர். அது எப்படி கிரீன் ஸ்ட்ரக்சர்? எப்படி வந்து ஹவு கேன் பி an அபார்ட்மெண்ட் கேன் பி a கிரீன் ஸ்ட்ரக்சர்? அது இடம் இல்லாத நாடுகள்ல அதெல்லாம் பண்ணுவாங்க. இங்கேயே நம்ம அப்படி பண்ணுவோம். இருக்கிற கிரீனரி எல்லாத்தையும் அழிப்பீங்கன்னா
இருக்கிற மலைகள் எல்லாம் உடைப்பீங்களாம், டங்ஸ்டன் கிடைக்குது, அந்த நன் கிடைக்குது, மண்ணு கிடைக்குது, இது கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அள்ளுவீங்களாம். எங்களோட ஆட்சியில் எவ்வளவு வேணாலும் மணல் அள்ளிக்கலாம், எவன் வண்டியை தடுக்கிறான்னு சொல்லி பேசுவீங்களாம். அதுக்கப்புறம் வந்து ரெனியூபிள் எனர்ஜி, கிரீன் எனர்ஜில நாங்க பில்டிங் கட்டுவோம் சொல்லி படத்துல கதை அடிப்பீங்களாம். பாக்குறாங்க கேனப்பைய. ஏதாவது ஒரு பில்டிங் அப்படி கட்டிருக்கீங்களா? ஜி ஸ்கொயர்ல இப்படிதான் வளைச்சு போட்டு கட்டிட்டு இருக்கீங்க. எந்த பில்டிங் வந்து உங்களுடைய கிரீன் பாதுகாக்குது? இயற்கை எப்படி பாதுகாத்து நீங்க பில்டிங் கட்டிட்டு இருக்கீங்க? எனக்கு கேக்குறேன், பால்கனில செடி வச்சோம்னா அது வந்து இயற்கை பாதுகாக்கிறதா? எனக்கு புரியல. அதான் பால்கனியில் செடி வைக்கிறோம். நம்ம ஆசைக்கு வச்சுக்கிறோம். பால்கனில செடி வைக்கிறதும் வீட்டுல பறவைகள் வளர்க்கறதும் வந்து இயற்கை பாதுகாக்கிறதாயா? இதெல்லாம் ஒரு கருத்தியல்னு சொல்லிட்டு அதுல வந்து ஒரு கிரீன் எனர்ஜில அபார்ட்மெண்ட் கட்டுறாராம். அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு 10 மரத்தை நட்டு வைக்கிறதுனால ஒண்ணும் இல்ல. நீ அந்த மரம் நடுறதுக்காக எவ்வளவு பெரிய இடத்த காலி பண்ற, அந்த பில்டிங் மூலமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளவு டெவலப் ஆகும், அங்க வந்து எவ்வளவு பெரிய சதுப்பு நிலங்கள் பாதிக்கப்படுது. இதுதான் பிரச்சனை. ஈகோ சிஸ்டத்தை அழிச்சிட்டு நீ ஈகோ சிஸ்டத்தை உருவாக்க முடியாது. யூ cannot create an ecosystem. அவ்வளவு பெரிய நாசகர வேலையை பண்ணிட்டு இங்க வந்து ஹீரோயின் வந்து இயற்கையை நேசிக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு, இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா போகாதீங்க. இந்த மாதிரியான படங்களை திட்டி போடுங்க. அப்பதான் இந்த மாதிரியான படங்களை எடுப்பதற்கு அடுத்தவர்களுக்கு பயம் வரும், தயக்கம் வரும். அதுக்காகவே தான் அதை சொல்றோம். சரி, அப்படிதான் வந்து போட்டாங்க நிறைய பேர் கமெண்ட். அதனால தான் நம்ம போய் படத்தை பார்த்துட்டு வந்து பேசிட்டு இருக்கோம். நிஜமாவே இந்த படத்தை பார்த்து என்ன தோணுதோ அதெல்லாம் வந்து மனசார்ந்த கருத்துக்கள்லாம் வந்து பகிரப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். மிக நன்றி பாரி. செத்து போன பாஷா மீண்டும் எழுவனா காத்திருப்போம்.